முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக கேட்டினேன் தென்முலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்வாள் செயந்தரங்கேத்தி ராமானுஜமணி தாளிடமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைஷ நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்றும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தகை கொண்டு உணதளிப்போதற்கு தொண்டு செய்யும் நல் அம்பரேத்தும் நாமமெல்லாம் எத்தன்னாவினுள்ளே அல்லம் பகலம் அமரும்படினல் கருசமயம் வெல்லம் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன கொள்ளவன் குற்றமெல்லாம் பதித்த பெண் பொன் கவி பாவினம் பூண்டன பாபுதல் ஷீட் எதித்தலைநாதன் ராமானுஜன் தன் இணையடியே. ஆச்சரியமான பாசுரம். 50வது பாசுரம் ராமானுஜ நூற்றந்தாதில் ராமானுஜனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்பதற்காகவே சுவாமி திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே இது 50வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ராமானுடைய திருவடி பிரபாவத்தை தெளிவாக உரைக்கிறார். உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கிட மாறி நடப்பன. உதிக்கும் உத்தமர்களுடைய சிந்தையிலேயே உதிக்கும். எது உதிக்கும்? உத்தமர் சிந்தையில். அப்படிப்பட்ட இந்த திருவடிகள் உத்தமர்களுடைய சிந்தையிலே ராமானுஜருடைய திருவடிகள் உதிக்கும். உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கிட மாறி நடப்பன. வேத பாக்கியர்கள் என்ன, வேத குதிர்ச்சிகள் என்ன, இவருடைய நெஞ்சம் அஞ்சி போகும்படி அந்த நிலையிலே சுவாமி ராமானுஜன் நடந்தார். மாறி நடப்பன. மாறி மாறி நடக்கிறாரோ அந்த மாதிரி மாறி நடக்கிறார். எது போல? சூரியன் காலையில் உதித்து மாலையில் அஸ்தமனம் ஆகிறது. அதே போல உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிற மாறுபட்டு வருதனும் அதே போல மாறி மாறி வருமா போலே சுவாமி ராமானுஜர் தன்னுடைய திருவிழி வைக்க அது என்னது? மாறி நடப்பன. என்ன ஆகுறது? ஒல்லாளர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட. அந்த பாக்கியர்கள் என்ன, குதிரிட்டுகள் என்ன, அவர்கள் என்ன ஆகுறதுன்னா பயந்து போறார், அஞ்சி போறார். எதனால பயப்படுறான்னா ராமானுஜரே சூரியன், ராமானுஜர் திவாகரகான் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த சூரியன் உதித்தபடியாலே அந்த சூரியன் அந்த உதித்த கொதிப்பாலே என்ன தெரிவிக்கிறார்? மாறி மாறி நடக்கின்றன. நடந்தபடியால் அவர்கள் அறுத்து போகும்படி பாக்கி குதிரட்டுகள் போகும்படி நடக்கிறார். அதுக்கு அடுத்தது ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன. கொள்ளவன் குற்றமெல்லாம் பதித்த பெண் புன் கொதிப்பாவினும் பூண்டன பாகுதல் சீர் எதித்தலைநாதன். உலகத்திலே எத்தனை குற்றங்கள் இருக்குமோ அத்தனையும் ஒருங்கே செய்த ஒரு குற்றவாளி யாருன்னா நான் தான். இது திருவரங்கத்தமா தெரிவிக்கிறார். நானே குற்றவாளி. அப்படிப்பட்ட குற்றவாளியா இருக்கக்கூடிய என்னை என்ன பண்ற, என்னுடைய குற்றங்களையே தன்னுடைய திருவடி இருக்கணும். அந்த திருவடி தானே உதிப்பன உத்தமர் சிந்தையில் உதித்தது. அதே திருவடி நடந்தபடியாலே வேத வாக்கியர்கள் தொலைந்தார்களோ அந்த திருவடிக்கு ஆபரணம் பண்ண வேண்டுமோனோ, திருவாபரணம். அந்த திருவாபரணம் என்னவென்றால் அடியேன் ராமானுஜ நூற்றந்தாது ஒரு புன்கவி பண்ணியிருக்கேனும். என்னென்ன குற்றம் கூட அத்தனை குற்றம் ஒரு சேர பிடித்துக் கொண்டு எடுத்து இருக்க அந்த குற்றத்தையே திருவாபரணமாக எடுத்துக்கொண்டார் இல்லையா? அப்ப நான் பாசினத்தையே திருவாபரணமாக சாத்தி கொண்டார் இல்லையா? அமுதனாரும் குற்றம் நிறைந்த பாடல்கள். அந்த குற்றத்தை பார்க்காமல் தன்னுடைய திருவடிக்கு ஆவரணமாக கணிந்து கொண்டார் இல்லையா? இப்படிப்பட்ட 3 பெருமைகள் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒரு பெருமை, ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திர மாறி நடப்பன 2வது பெருமை, கொள்ளவன் குற்றமெல்லாம் பதித்த பெண் குன் கபிப்பாவனும் பூண்டல பாவத்தில் சீர் எதித்தலைநாதன். அந்த எதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த எதிகளுக்கெல்லாம் நாதனாகவும் சுவாமியாக இருக்கிறபடியா அப்படிப்பட்ட ராமானுஜன். அதுலதான் யார் பண்ணித்து? ராமானுஜர் பண்ணினா அவரை இணையடியே பண்ணித்து
அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பாசனம் ஆச்சரியமான பாசனம். இந்த பாசுரத்திலே நம்ம கடந்த காலட்சேபத்திலே மணவாளனுடைய பதபதார்த்தங்கள் என்ன, மேற்கொண்டு அவருடைய அவதாரிகை என்ன, இதையெல்லாம் அனுபவிக்க பெற்றோம். இப்ப சுவாமி வியாக்கியானம், அதாவது திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கணும். ஆனா அது கூட ஆரம்பிச்சாச்சு. அந்த ஆரம்பத்த நிலையிலேயே நம்ம அந்த திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை ஆரம்பிச்சுக்கணும். வியாக்கியானம் பாகுதலட்சி, பாவுகை, பரம்புகை, திசையனைத்தும் ஏறும் கொள்ளை என்று இவர் தாமே அருளை செய்தபடி சகல திக்குகளுக்கும் வியாப்தங்களாய் வந்தேரி அன்றைக்கு சுவாபாவிகங்களாய் இருந்துள்ள கல்யாண குணங்களை உடையராய் எதித்தலைநாதன் அருளாள பெருமார் எம்பெருமானார் எம்பார் தொடக்கமான 700 ஜீயர்களுக்கும் வகுத்த சேஷியால். இங்கதான் மொத்தம் வகுத்த சேஷி. வகுத்த சேஷின்னா எழுதி கொடுத்த சேஷம். என்னால் எம்பெருமான் உந்தன கலியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாள் என்று இல்லையா, அதான் எழுதி கொடுத்த சேஷத்துவம். அப்ப எதிகளுக்கு தலைவர், எதிகளுக்கு நாதபூதர். அப்பனா எதித்தலைநாதன் அப்ப வகுத்த சேஷியால் அவர்களுக்கு சொரூப உபாய புருஷார்த்தங்களை தண்டா தாயதாத்மமாக உபதேசத்தருளி அவ்வடியாலே அவர்களுக்கு தலைவராய் சுவாமி தலைவரா இருக்கார். இதை நம்ம கடந்த காலட்சேப பார்த்துட்டோம், மறுபடியும் சொல்றேன். அப்ப அவருக்கு என்ன சுவாமி உபதேசம் பண்ணார் அப்படின்னா அவருக்கு தலைவரா இருக்கா, நாதபூதரா இருக்கா. ஏன் தலைவர்? உபதேச முகத்தாலே தலைவர். இவர் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி திருத்தினார் இல்லையா. என்ன உபதேசம் பண்ணார்? சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இதை உபதேசம் பண்ணார். அப்படின்னா இந்த அஷ்டாட்சர சம்சித்தமாக இருக்கக்கூடிய சொரூப உபாய புருஷார்த்தங்கள். அஷ்டாட்சர திருமந்திரம் ஓம் நமகா நாராயணாய, அது ஓங்காரத்தாலே சொரூபம் சொல்லப்படுகிறது. நமசப்தத்தாலே சொரூபத்தாலே சொல்லப்பட்ட உபாயம் சொல்லப்படுகிறது. நாராயண சப்தத்தாலே அதே சொரூபத்துக்குண்டான புருஷார்த்தம் சொல்லப்படுகிறது. அப்ப ஓம் என்கிறதுனாலே பகவானுக்கு நாம் தாசபோதர்கள், அடிமை என்கிற சொரூபம் தெரிந்து கொள்கிறோம். நமகா என்கிறபடியாலே அவன் திருவடிகளின் உபாயம், மற்றும் உபாயம் கிடையாது, அதை தெரிந்து கொள்கிறோம். நாராயணாய சப்தம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நாராயணாய சப்தத்தாலே அவன் திருவடிகளிலே கைங்கரியமே புருஷார்த்தம் என்று தெரிந்து கொள்கிறார். இந்த முனையை சொல்லிக் கொடுத்தார். அதோடு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆழ்பொருள் சுரூபம் வேறு, சுரூப யாதாத்மன் வேறு. அப்ப சொரூப யாதாத்மத்தை சொல்ல போனோம், மேலோட்டமாக பார்த்தா அப்படி முதல்ல சொல்லணும் அந்த அர்த்தம் இருக்கு. சொரூப யாதாத்மமான ஆழ்பொருள் எதுன்னா அப்பனா சொரூப யாதாத்மம் உண்டு, உபாய யாதாத்மம் உண்டு, புருஷார்த்த யாதாத்மம் உண்டு. அப்ப பகவானுக்கு அடிமைன்னு நம்ம தெரிஞ்சுட்டா சொரூபம், அந்த அவன் அடியார்களுக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சு கொண்டா சொரூப யாதாத்மன் பேரு. அதே போல பகவான் திருவடிகளே உபாயம் என்று தெரிந்து கொண்டால் அது என்னது? சுரூப உபாயம். அவருடைய அடியாருடைய திருவடிகளை உபாயம் தெரிந்து கொண்டால் சுரூப யாதாத்மம். அதுபோல் பகவான் திருவடிகளிலே கைங்கரியம் தெரிந்து கொண்டால் அது புருஷார்த்தம், சுரூப புருஷார்த்தம். அவருடைய அடியார்கள் திருவடியிலே கைங்கரியம் புருஷார்த்தம் என்று சொன்னால் அது சுரூப யாதாத்மம். ஒரு படிக்கட்டு மாதிரி வந்துட்டு. ஆக சுரூபம் என்ன, சுரூப யாதாத்மங்கள் என்ன, இதையெல்லாம் உபதேசித்தனர். இதை உபதேசித்தபடியாலே அவர்களுக்கு சுவாமி தலைவராக இருக்கார், நாதபூதராக இருக்கிறதுல கடந்த காலத்தில் பார்த்துட்டோம் இருக்காருன்னா. அப்ப நாதனாக ஆகணும்னா உபதேசித்து மட்டும் போனா போகாது. உபதேசித்து சுவாமி காலக்ஷேபம் கேட்டு அவளை தெரிஞ்சுவானா இல்ல, இதெல்லாம் காலக்ஷேப அதிகாரி வேணா பண்ணலாமா, அதோட ஆச்சாரம் பண்ண முடியாது. ஆச்சாரனை அந்த சிஷ்யனை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கிறதோ அந்த தப்பை சரிப்படுத்தி அவனை சரியான முறையில கொண்டு வரணுமோனோ அதுதான் என்ன தெரிவிக்கிறார். கொள்ளை தப்பாக நடந்தா மாத்தி அதை நன்னா அதை இந்த சம்பிரதாயத்தை சரிவர கொண்டு வரணுமோனோ. இல்லைன்னா என்ன சுவாமி, அவன் அநாதன் ஆயிடுவான். நாதன் இல்லாத தன்மை வந்துடும். நாதன் இல்லாதன்னா நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையே இல்லாம விடும். வெறும் உபதேசம் மட்டும் போறாது, அந்த உபதேசத்துடன் திருத்தணுமோனோ அதைத்தான் இப்போ அதனால்தான் என்ன தெரியாது. இந்த உபதேசம் பண்ணா சமப்படும் காலத்திலே கை கொடுக்கணும். அந்த கை கொடுக்கக்கூடிய தன்மை சுவாமி பண்ணாருனோ, அதனால நாதபூதர் உபதேசம் பண்ணினபடியாலே சுவாமி என்ன தலைவரா இருந்தார். அதற்கு மேற்கொண்டு அந்த எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சமம் ஏற்படுகிறதோ இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சிஷ்யனுக்கு கை கொடுக்கிறாரனோ ஞான கைதான் காலக்கழிவு செய்யலேன்னு ஆழ்வார் தெரிவித்தவர். அது பிரதம பருவத்தில். இது சர்ம பருவத்திலே சுவாமி எம்பெருமானார் பண்றபடியாலே அப்படி பண்ணபடியால அவருக்கு நாதபூதர். இது 2வது. ஆக தலைவரும் சுவாமி எம்பெருமானார் தான்.
நாதபோதனம் சுவாமி எம்பெருமானா. அப்படிப்பட்ட எம்பெருமான ரெண்டு திருவிழை வைத்துக் கொண்டு சம்சாரி சேதன திருத்தணும் இல்லையா? ஆக சம்சாரத்திலிருந்து மாறிட பிறகு அதை நல்லா ரசிக்கணும். எம்பெருமான திருவடியை ரசிக்கணும்னா அந்த திருவடியை கொடுத்ததான் ரசிக்க முடியும். தானது தந்திலன் மேல வரப்போகுது. சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்த முற்காழ்ந்தது கண்டு அவையந்தன கந்தருளா தந்த அரங்கனம் தன் சரண் தந்திலன். அவர் தன் திருவடி காட்டல, என்னென்னோ கொடுத்தாரு தவிர திருவடியை காட்டுந்த உஜ்ஜீவன் அடைஞ்சிருக்கலாமோ நான் காட்டல. ஆனா தான் அது தந்து அந்த எம்பெருமான கொடுத்தாருனோ அதே போல இங்க இந்த அப்படிப்பட்ட தன் திருவடியை கொடுத்தார் இல்லையா? மாற்றியும் திருவடி வந்தார். அதே திருவடியா ரசிக்க வந்தது. தன்னை மாற்றினது அந்த இணையடி தாமரைகள் என்று சொல்லக்கூடிய திருவடிகள். அந்த ரசிக்கக்கூடிய தன்மையும் அதே திருவடிகள் தான். கடைசியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதே திருவடிகளுக்கு தான். ஏன்னா இந்த திருவடி 3 காரியம் பண்றது. தன்னை மாத்துறது, மாத்தினபடியாலே அதை ரசிப்பிக்க வைக்கிறது, மேற்கொண்டு அதுவே மோட்சத்தை கொடுக்கறதுன்னு. இதுதான் ஆச்சாரியத்துல தெரிவிக்கிறார். ருச்சி ஜனக விபலாலாவண்யம் வைஷ்ணவ ஆமனத்திலே பூர்ணம்ன்ற. நமக்கு ருச்சியை பிறப்பிப்பது அந்த திருக்குறுங்குடிதான். அங்க போய் சேவிச்சால போறாங்க. குறுகிய நிலம், குறுகிய பெருமாள், குறுங்குடி அப்படின்ற இல்லையா? வாமன அவதாரம் அங்கதான் மன்னதான் தெரிவிக்கிறார். இருக்கட்டும். அப்ப அப்படிப்பட்ட குறுங்குடி ருச்சி பிறந்தவருக்கு மனமரு ருச்சி பிறந்தவருக்கு பிறவி என்ன? சரி சுவாமி, ருச்சி வந்துடுத்து, ருச்சி பிறந்ததுக்கு என்ன பண்ணணும்? பகவான் மேல ருச்சி வந்து என்ன தெரியாதுனோ அப்ப வானமாமலை திருவடிகள் தான் உபாயம். அந்த வானமாமலை திருவடிகள் தான் உபாயம் காட்டுறா இல்லையா? அப்ப ருச்சி மட்டும் பிறந்தா போறாது, மேற்கொண்டு உபாயம் காட்டணுமோ. அந்த உபாயம் காட்டுவது அதே திருவடிதான். ருச்சி பிறந்த பிறகு உபாயத்தை காட்டி கொடுத்து, உபாயத்தை காட்டி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ற சுவாமி? உபாயம் முழிக்கிறானோ என்ன பண்றேன்னா, ஒண்ணும் இல்ல மாதுரியத்தை காட்டணுமோனோ, அந்த அனுபவிக்கிறமோனோ, அனுபவிக்கத்து கொடுக்கறது அதே திருவடிதான். முதல்ல ருச்சியை பிறப்பிக்கிறது, ருச்சியை பிறப்பித்ததுக்கு அப்புறம் அந்த திருவடியை காட்டி கொடுத்து உபாயத்தை சொல்கிறது அதே திருவடியே மாதுரியத்தை காட்டி அனுபவத்தை கொடுக்கிறதுனும். இதை ராமானுஜர் தன் விஷயத்திலே சாதிக்கிறார். அப்படிதான் திருவரங்கத்தை இதெல்லாம் சொன்னது ருச்சி ஜனக விபலாவண்ய வைஷ்ணவ வாமனத்திலே பூர்ணம்னு சொன்னது பிரதம பர்வத்திலே ஆழ்வார் பண்ணது. இப்ப திருவரங்கத்து சர்வ பர்வ நிட்டையிலே ராமானுஜர் விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்ப இந்த திருவடிகள் 3 காரியம் பண்றது. எந்த திருவடிகள்? ராமானுஜன் தன்கிணை அடியேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? 3 காரியம் பண்றது. சரி சுவாமி, இந்த மாதிரி 3 காரியம் பண்ணிருக்கேன். இப்ப பெருமாள் விஷயத்துல இப்ப ராமானுஜன் 3 காரியம் பண்ணாருமா? இந்த திருவடிகள் பண்ணா போல வேற ஏதாவது ஒரு திருவடி பண்ணியிருக்கா? ராமானுஜனுடைய இணையடி தாமரைகள் இந்த திருவடி இத்தனை காரியம் பண்ணிருக்கப்பட வேற ஏதாவது திருவடி பண்ணியிருக்கான்னா என்ன 3 காரியம்? சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி, அடுத்து அனுபவத்தை கொடுக்கறது, அதற்கு மேல மோட்சத்தை கொடுக்கறது. 3 இருக்கணும். இந்த சம்சார சம்பந்தத்தை முதல்ல அறுக்கணும். அறுத்தது மட்டும் போற, அறுத்தாச்சுன்னா பேசாம இருந்தா பிரயோஜனம் இல்லை. அனுபவத்தை கொடுக்கணும். என்னமான்னு அந்த திருமேனி வடிவழகு என்ன, அந்த திருவேணிக்கு கைங்கரியம் என்ன, அனுபவிச்சு பண்றவனோ அந்த அனுபவத்தை கொடுக்கறது. அனுபவத்தை கொடுத்தா இங்கே இருக்க போறோமா சுவாமி? 70, 80, 90, 100 தெரியாது. அப்ப திருப்பி அங்க போகணும்னோ அனுபவத்தை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் சரி, அதுக்கு மேல அடுத்த ஜென்மால பாத்துக்கலாம்னா ஜென்மாவே வேணும். இருந்தருமா ஞானத்தில் இனிப்பிறவியான் வேண்டேன் என்கிற நிலையோடு தானே இந்த பிரபன்னன் இருக்கிறான். அதெல்லாம் என்ன பண்ணா அடுத்து மோட்சத்தை கொடுக்கணுமோனோ இந்த 3ஐயும் கொடுக்கறது. அப்ப இதே திருவடி, இந்த திருவடியை போல ஏதாவது ஒரு திருவடி உண்டா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த மாதிரி பண்றாரன்னா சந்தேகம் தான். என்ன சுவாமின்னா தெரியாதுன்னு சொல்லலாமான்னா இதுதான் உண்மை. பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஏன் பண்ண மாட்டாரா? பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சந்தேக கண்ணோடு இருக்கும். ஆனா சரமபர்வ நிட்டையாக சுவாமி ராமானுஜர் திருவடி பக்தியாச்சுன்னா ஒரு துளியும் சம்சயமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அப்ப 3 காரியம் பண்றது. முதல் அந்த திருவடியில சம்சாரத்தை அறுக்கிறது, 2வது அனுபவத்தை கொடுக்கிறது, 3வது மோட்சத்தை கொடுக்கிறது. இது 3 கொடுக்கறதுனும் இந்த திருவடியை போல வேற ஏதாவது திருவடி இருக்கா? அப்ப ராமானுஜன் தன் இணை அடியில அந்த இணையடியில், ஏன்னா இதற்கு நிகராக இன்னொரு இணையடி கிடையாது சுவாமி.
இருக்கு. அப்ப இந்த திருவடிக்கு இணையாக ஒரு திருவடி இருக்கா? இருக்கு. என்ன சுவாமின்னா, இந்த திருவடிக்கு அந்த திருவடி, அந்த திருவடிக்கு இந்த திருவடி, வேற ஏதோ திருவடி இல்ல. வலது திருவடிக்கு இணையாக இடது திருவடி, இடது திருவடிக்கு இணையாக வலது திருவடி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றொரு திருவடியை காட்ட முடியாதுன்னு தெரிவிக்கிறாரு. அப்படி மற்றொரு திருவடி கிடையாதுன்னு. ஆக இது மேற்கொண்டு அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். அதாவது ஆராய்ந்து பார்த்தால் என்று வேத புருஷனும் தன்னாலும் சொல்லப்பட்ட பிரபாவத்துடைய சர்வேஸ்வரனும் என்கிறபடியே பிராப்திய உண்டோவில்லை என்று அசையிருக்க வேண்டுபடி பண்ண கடவனாகியும் ஸ்ரீ வரதாழ்வானுக்கு இறங்காதே போனபடியாலும் இவ்வுபாயத்துக்கு ஒப்பாக மாட்டார் என்று நிச்சய பிரதிபாதகமாய் அந்நயோக கவச்சமாச்சேதமாய் இருந்துள்ள பிரமாண பலத்தாலே இவ்வுபாயம் அதிலும் சிரேஷ்டமாயிருப்பது ஆகையாலே அந்த அதிசயத்துக்கு ஒன்று கொண்டே சதிர்ஷமா இருக்கிற ரெண்டு திருவடிகள் என்றபடி. இப்ப இதுல என்ன தெரிவிக்கிறானா, மாதவாங்கி துவயோபாஸ்கா, மாதவாங்க பகவானின் ரெண்டு திருவடிகள் உபாயமாக, மாதரவாங்கி பிரயோகா அப்படின்னா பகவானின் ரெண்டு திருவடிகள் தான் பிரயோஜனம், புருஷார்த்தம் சாஸ்திரம் சொல்றது. மாதவாங்கி துவயோபாஸ்கா, மாதவாங்கி பிரயோகா. அப்ப பகவானின் ரெண்டு திருவடிகள் தான் உபாயம், பகவானின் ரெண்டு திருவடிகள் தான் உபாயம். இப்படி இருக்கச்சே இப்படி இருப்பது யாரு? உத்தம அதிகாரி. அப்பன்னா இந்த சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்றது, அவ யாருன்னா உத்தம அதிகாரி. அப்படிப்பட்ட அதிகாரி இங்க அது சொல்றது. பகவானுடைய ரெண்டு திருவடிகள் உபாயம் என்றும் பகவானுடைய ரெண்டு திருவடிகள் உபேயம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தம் என்று யார் நினைக்கிறார்களோ, யார் அதன்படி அனுஷ்டானத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உத்தம அதிகாரின்னு சொல்றது. நல்லா இருக்கே சுவாமி, இத்தனை நாள் நீங்க என்ன சொன்னாரு, இந்த ராமானுஜர் ரெண்டு திருவடிக்கு சமமாக ஒரு திருவடி இருக்கான்னு கேட்கிறேன். சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், பகவானுடைய ரெண்டு திருவடிக்கு ரெண்டு திருவடி உபாயமாகும், அதே ரெண்டு திருவடி உபேயமாகும் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகளா அவதான் உத்தம அதிகாரி அப்படின்னு தெரிவிக்கிறாளே. அப்படி இருக்கச்சு இங்க ரெண்டு திருவடி சமமா இருக்கா கேட்டா இப்ப இதை நிறுத்தி பார்க்கணும். அதாவது பிரயோஜனம் இவர் உத்தமன் தெரிவிக்கிறார். ஆனா ஸ்ரீமாத் மாதவாங்கி தவ்யோபாஸ்கா மாதவாங்கி பிரயோகான்னு பார்த்தோம். இதையே சுவாமி மணவாள மாமிகள் ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாபிலாசய பராங்குஷ பாத பக்தம் எடுத்துக்கணும். நம்மாழ்வாவுடைய பக்தர். அப்ப நம்மாழ்வாவுடைய பக்தர் சுவாமி ராமானுஜர். அப்ப நம்மாழ்வார் பகவானின் பக்தர், அந்த பக்தருடைய பக்தர் சுவாமி ராமானுஜர். அந்த பக்தர்களின் இரண்டு திருவடிகள் உபாயம் பிரயோஜனம் என்று இவர்கள் இருப்பவர்கள் தான் உத்தமன். என்ன சுவாமி, அங்க சாஸ்திரமோ இந்த ரெண்டு திருவடியை சொல்லித்து, பகவானுடைய ரெண்டு திருவடிகளே உபாயம் என்றும் புருஷார்த்தம் என்று சொல்லித்து. ஆனா இங்க என்ன சொல்றீங்க சுவாமி மணவாள மாமணிகள் ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா அந்த ஸ்லோகத்திலே இந்த பக்தராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமான ராமாவுடைய திருவடிகள் தான் எனது உபாயம் பிரயோஜனம் இருந்து சொல்லியிருக்காரு. அப்ப யார் இருக்காலும் அவதான் உத்தமன் சொல்றாரு. எங்க இருக்குது? உதிப்பன உத்தமர் சிந்தையில். அப்ப உத்தமர் சிந்தையில உத்தமர்கள் யாரு மேற்கொண்டு சொல்ல போறார். புறத்தாழ்வான், முதலையாண்டான், எப்பார் போன்றவர் உத்தமர்கள். எதனால உத்தமர்னா ராமானுஜருடைய திருவிடைய வேறு கதி கிடையாது என்று இருக்கிறார்கள் இல்லையா, அதனால அவர் உத்தமர்கள். அவர்களுடைய சிந்தையிலே உதிக்கிறார், அந்த திருவிடை போய் உதிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். சரி, அப்ப உதிப்பனபடியாலே அப்ப உதிப்பன அர்த்தம் போகம்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோ, ஆனா வந்துட்டு இருக்கு சுவாமி அப்படின்னா போகம், ஆனந்தமா இருக்கணும் போகம். நடப்பன ரட்சகத்தை சொல்றது. உதிப்பன உத்தமர் சிந்தையுள். அப்ப உதிப்பன சப்தத்தாலே என்ன செய்யுது? போக்கியத்துவம் கிடைச்சிட்டு, அந்த திருவடி கிடைச்சிட்டு ஆனந்தமா இருக்கணும் போக்கியம் தானே. அப்ப உதிப்பன உத்தமர் சிந்தனை அப்ப போக்கியத்தை சொல்றது. ஒன்னல நெஞ்சமஞ்சி கொதிக்கிற மாதிரி நடப்பன. அப்ப நடப்பன சொல்றேன்னா ரட்சகத்துவம், நம்ம ரட்சிக்கிறார். நடந்து ரட்சிக்கிறையா. தீயவர்கள்லாம் போய் தொலைகிறா. யாரு? பாக்கியர்கள் குதிரிட்டுகள் இவெல்லாம் தொலைகிறாரோ. ராமானுஜர் தன்னுடைய திருவடியால நடக்க அவ போயிடுறான். அப்ப ரட்சகத்துவம் எங்களை ரட்சிக்கிறாரனோ, அந்த தீயவர்களாலே துன்புறுத்தாதபடி என்னை ரட்சித்து கொடுத்தாரனோ. அப்ப நடப்பன சப்தத்தாலே ரட்சகத்துவம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பூண்டன சப்தத்தாலே குணயோகம் தெரிவிக்கிறார் ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி. இந்த மூணையும் தெரிவிக்கிறார். அப்ப உதிப்பன உத்தமர் சிந்தையுள்
ரட்சகத்துவம். ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன சாரி உதிப்பன உத்தமர் சிந்தையில் போக்கியத்துவம். சாரி தப்பா சொல்லிட்டேன். உதிப்பன உத்தமர் சிந்தையில் போக்கியத்துவம். ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன அந்த சப்தத்தால ரட்சகத்துவம். அதற்கு மேற்கொண்டு கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்த பெண் புன் கல்வி பாவினம் பூண்டன அந்த பூண்டன சப்தத்தாலே குணயோகம். எப்படிப்பட்ட குணம்? சௌசல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, சௌலபியம் என்ன, இந்தந்த குணமே இல்லையா? இந்த குணத்தை தெரிவிக்கிறான்னு ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். இப்ப பாப்போம். உதிப்பன உத்தமர் சிந்தை. உதிப்பன சொன்னபடியால போக்கியத்துவம். அப்பன்னா என்ன சுவாமி? உதிப்பன உதிக்கிறது. சூரியன் உதித்தாலே போக்கியம் தானே? ஆமா சாமி. ஏன்னா சூரியன் உதித்தாலே என்ன போக்கியம்னா தாமரை மலர்றது. நல்ல தாமரை மலர்றதுணும். தாமரை மலர்ந்தா பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஆஹ்லாதகர சீத்ராமுன்னா அந்த அண்ணனா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஓடி ஆடி பணம் சம்பாதிக்க போறோம். சூரியன் உதித்தாலே ஓடி ஆடி சம்பாதிக்க போனோம். அதெல்லாம் என்னது? அப்ப சூரியோதயம்னாலே போக்கியம். சூரியோதயம்னாலே போக்கியம் தெரியுது. அடுத்து நடப்பன. நடக்க நடக்க ரட்சகத்துவம் இருக்கு. அப்படின்னா இப்ப ராம திருவடி அப்படி நடந்த ரட்சகத்துவம். ராமானுஜ திருவடி இப்படி அப்படி நடந்து வச்சுக்க. அந்த நடக்கிறபடியா நமக்கு ரட்சகத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த திருவடி என்ன பண்ணித்து? இந்த திருவடி என்ன பண்ணித்து? இப்ப திருவரங்கத்தோட தெரிவிக்கிறார். அதே திருவடியே என்னுடைய தப்பான பாசுரத்தை, நல்ல பாசுரமே கிடையாது, என்னுடைய தப்பான பாசுரத்தை என்ன பண்ணித்தது? அது அப்படியே தனக்கு ஆபரணமாக சூட்டி கொண்டதோனோ. ஆபரணமாக சூட்டிக்கணும்னா என்ன அர்த்தம்? வாத்சல்யம் இருக்கணும், சௌசீல்யம் இருக்கணும், சௌலபியம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தானே அப்ப குணம் இருக்குன்னு தெரியறதுனோ. இதனால் தெரியுது பூண்டன. அப்ப நடக்க 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 ரட்சகத்துவம். அந்த ரட்சகத்துக்கு மேல இந்த திருவடி, அந்த திருவடி என்ன பண்ணுது? என்னுடைய தப்பான பாசத்தை பூண்டுட்டணும், ஆபரணமாக பூண்டு கொண்டதனோ. எப்ப ஆபரணமாக பூண்டு கொண்டதோ அப்ப குணங்கள் இருக்குன்னு தெரியுது. அப்ப குணம் இருக்கு என்று அறிந்தோம். இதனால தெரிய பூண்டன. பூண்டன என்று சொன்னபடியாலே குணம் இருக்குன்னு தெரியாது. அதுக்கு மேற்கொண்டு ரட்சகத்துவம் அறிந்தோம். எதனால் ரட்சத்துவம்? நடப்பன என்று சொல்றபடியாலே ரட்சகத்துவம் அறிந்தோம். மேற்கொண்டு போக்கியத்துவம் என்பது இது உதிப்பனைங்கிற சப்தத்தாலே தெரிய முடியாது. ஆக இந்த மூன்று சப்தத்தாலே மூன்று குணங்களை காட்டினார். உதிப்பன, நடப்பன, பூண்டன. இந்த பாசுரத்தை இந்த மூணு சப்தங்கள் முக்கியம். நம்ம சேவாகாலம் பண்றச்சு இந்த மாதிரி ஞாபகம் வருமா சுவாமின்னா வரணும். வந்துட்டுனா சேவா காலம் போகுமானா நமக்கு போகாது, மற்றவெல்லாம் போகும். அனுபவம் வந்துட்டுனா சேவா காலம் போகாது. அனுபவம் இல்லைன்னா ஒவ்வொன்று போகும். அப்பனா சேவிக்கிறவர்களுக்கு அனுபவம் இல்லாம சேவிக்கிறான்னு அர்த்தமான அப்படி சொல்ல முடியாது. அப்ப அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டும் சேவிக்கலாம், ஒரு தவறு கிடையாது. இதுக்கு சொல்லுவாங்க. அப்ப உதிப்பன போக்கியத்துவம், நடப்பன ரட்சகத்துவம், பூண்டன என்னது குணயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த குணங்கள், மூணு குணங்கள் கட்டின. அப்படிப்பட்ட இந்த திருவடி தாமரைக்கு யாரை எடுத்து கடிக்கிறது? சரி சுவாமி, இந்த திருவடி சுவாமி இவரை போலன்னா அப்ப ஒப்பு சொல்லும் அளவுக்கு சில பேர் இருக்காரணும். அதே போல இந்த திருவடிக்கு ஒப்பு சொல்லும் அளவுக்கு யாரா இருக்காளா? இந்த திருவடிக்கு சமானமா இவர் இருக்கலாம் சுவாமி. இந்த திருவடிக்கு சில பேர் சொல்றாங்க, சுவாமி அந்த சுவாமியா இந்த சுவாமியை போல, இந்த சுவாமியா அந்த சுவாமியை போல. அதே போல ராமானுஜர் திருவடிக்கு சமமா இந்த திருவடி அப்படின்னு தான் சொல்லாமன்னா சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா ஏதோ ஒரு திருவடி எடுத்து கழிக்கணும் போகணும். எந்த திருவடியும் இல்லை சுவாமி. அப்ப ஏதாவது திருவடி எடுத்து கழிக்கணும்னா அதுக்கு ஒரு யோகியத்தை வேணும். எந்த திருவடி எடுத்து கழிக்கிறது? கண்ணன் திருவடி எடுத்து கழிக்கிறன்ற. அப்ப கண்ணனுடைய திருவடியை காட்டும் ராமானுஜர் திருவடிக்கு வைபவம். சுவாமி நீங்க இத்தனை என்ன சொன்னீங்க? சாஸ்திரம் இந்த பகவானின் 2 திருவடி தான் உபாயம்னு சொன்னேன். அதே சாஸ்திரம் பகவானுடைய 2 திருவடி தான் புருஷார்த்தம்னு சொல்லிட்டு அப்படி இருக்க செய்து இப்ப ராமானுஜர் திருவடி ரட்சகத்துவம், போக்கியத்துவம், அதே போல குணயோகம் சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய திருவடிக்கு சமமாகாது கண்ணனுடைய திருவடியை நம்ம என்ன பண்றோம்? தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது என்னமா சுவாமி கடிக்கலாமான்னா மற்ற எல்லாம். ஏன்னா மற்ற திருவிழா போட்டிக்கே வராது. போட்டிக்கு வரணும்னால அதுக்கு உண்டான யோகத்தை இருக்கணும். ஒரு மல்யுத்த வீரர் அண்ணா எப்படி இருக்காரு? அண்ணா ஆஜானு பகவனா இருக்காரு, எப்படி இருக்காரு? ஏதோ சின்ன எலும்பு தோலமா இருக்கு. சுவாமி இவர் மல்யுத்தம் போட்டு போறேன்னா ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான். அப்ப அதுக்கு சமமா இருக்கணும். போட்டிக்கு சமமா இருக்கிறவாறு தான் அவன் ஒத்துண்டுவா.
அது இருக்கச்சு இப்ப போட்டிக்காக கொஞ்சம் ஒத்து போறாம இருக்கிறது கண்ணன் திருவடியா. அப்ப கண்ணன் திருவடியே ராமமணியோட திருவடிக்கு போட்டிக்கு ஒத்து போறாம இருக்குன்னா மத்த திருவடினா எடுத்து கழிப்பதற்குள்ள யோகியதை கிடையாதுன்னு அர்த்தம். இது நம்ம பூர்வாக அடிக்கடி சொல்லுவாங்க. மற்ற திருவடிகள்லாம் எடுத்து கழிப்பதுக்கு யோகியதை இருக்கானா கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து சரி சுவாமி அப்ப என்னதான் அந்த திருவடிக்கு இருக்கு அப்ப இது என்னதாதுன்னா ஏன்னா அந்த போட்டிக்கு வராது இல்லையா. ஏன்னா ரசோவைசகா ரசஸ்து க்ஷேவாயாம் லப்த்வானந்தி பகவதி கோஷ்யேவான்யாத்ய பிராணியாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஏஷஸ்பேவ ஆனந்தயாதி. இது சாஸ்திரம் சொல்றது. ராமானுஜர் திருவடியோடு சர்வேஸ்வரன் திருவடி எழுத்து கடித்து நிகராகாது என்று தலை போறார். இப்ப எப்படி தள்ளுறாரு பாருங்க. எப்படின்னா பகவானுக்கு பெருமைதான் ரசம். பகவானுடைய திருவடி தான் தேனே மரணம் திருப்பாதம் சேருமாறு வினையேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறானோ. அந்த திருவடி எத்தனை தேனா ரசிக்கிறது எத்தனை அமிர்தமா இருக்குன்னு தெரிஞ்சானோ. ஆனா அந்த திருவடி எப்படி இருக்கு பகவானுக்கு உண்டான பெருமையே ரசம். ஏன்னா அந்த ரசம்னா ரபாவுடைய திருவடிக்கு எத்தனை போக்கியத்துவம் கேட்டா எத்தனை போக்கியமா ஒவ்வொரு போக்கியம் இருக்கு. அப்ப ரட்சகத்துவம் இருக்கா ரட்சகத்துவம் பூர்ணமா இருக்கு. என்னமா சுவாமி இருக்கு இருக்கு. அதுக்கு குணம் இருக்கா பூர்ணமா குணம் உண்டு. இதெல்லாத்தையும் சொல்லப்படுறோம். அப்ப எப்படி உதிப்பன சப்தத்தாலே போக்கியத்துவம் ராமானுஜர் சொன்னது, நடப்பன சப்தத்தால ரட்சகத்துவம் ராமானுஜர் சொன்னது, அதே போல பூண்டன சப்தத்தாலே குணயோகம் சொன்னார். அதே போல ரசசிக்ஷேவாயாம் லப்வானந்தி பகவதிங்கிற அந்த உபனிஷத் வாக்கியத்தாலே அந்த போக்கியத்துவம் சுவாமி பகவானுக்குண்டு, அதே அதே ரட்சகத்துவம் பகவானுக்குண்டு, அதே போல குணயோகம் பகவானுக்குன்னு சொல்றார் சொல்லனா. ஆனா இந்த மூணையும் சொல்லத்தான் இந்த வாக்கியத்தை எடுத்தார். ரசோ வைசக ரசசிக்ஷேவாயாம் லப்வானந்தி பகவதி தெரியாது. அப்ப பகவானே ரசம். அது எல்லாருக்கும் ரசமா இருக்கணும். அப்ப எல்லாருக்கும் ரசமா இருக்குன்னா இதுல ஒரு வாக்கியத்தை முதல்ல எடுத்தா பண்ணணும். ஏன்னா இது பூர்வபக்ஷ ஆட்சேபம். என்னன்னா ஏன் மற்றதெல்லாம் ரசம் இல்லையான்னா மேல சொல்ல போற தன்னுடைய போக்கியத்துக்கு அடியாருக்கு கொடுக்குறானோ கொடுத்து ஊட்டானோ ஊட்டி ஊட்டு ஊட்டி அடியார்கள் அனுபவிக்கிறான் இல்லையா. அப்ப அவன்தான் ரட்சிக்கிறவன் நல்லா தெரியுது. அவன் தான் அடியாருக்கு போக்கியத்தை கொடுக்குறான் போகத்தை கொடுக்குறான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் இல்லையா. அப்ப அவனிடத்துல குணம் இருக்குன்னு தெரியாது. அதே போல அவனிடத்துல தான் ஆனந்தம் இருக்குன்னு தெரியாது. மேலும் பகவானே என்ன தெரிவிக்கிற பகவானே சொல்லிக் கொள்கிறார். அகம்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாச்சுசகா. நானே உன்னை எல்லா பாபங்களும் விடுவிக்கிறேன் சோகப்படாத அர்ஜுனா மாசுசகா அப்படின்னு இது எல்லாம் சொன்னாருன்னா. இப்ப கிருலோகம் ரெண்டா பிரிக்கிறார். ஏன்னா வேதம் புராணம் தன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை. வேதத்தாலும் புராணத்தால் அப்படின்னா வேத புருஷனாலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, புராணங்களால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கீதையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வேத புருஷ வேதம் என்ன சொல்லிச்சு ரசோ வைசக ரசசிக்ஷேவாயாம் லத்வானந்தி பவதின்னு சொல்லிச்சு. கீதையில கண்ணன் தானே சொல்லிக்கிறானோ அகம் தோ சர்வபாபேபியோ மோட்சயிச்சாமாஷதகா அப்படின்னா. அப்ப எப்படி தெரியுது அப்ப லோகத்துக்கு சொல்லித்து உபனிஷத்து. அதே போல மேலும் பகவான் தன்னை ரட்சகன்னு 700 ஸ்லோகத்தை வரை சொல்லிக்கிறார். நான் தான் ரட்சகன் நான் தான் ரட்சகன் என் திருவடியை 10 மாம் ஏகம் சரணம் பிரஜா என் ஒருத்தனையே சரணமாக 10 பண்ணார். அப்ப சாஸ்திரமும் சொல்றது கண்ணன் தானே தன்னுடைய திருவாக்கால தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே போக்கியத்துவம் இருக்கு ரட்சகத்துவம் இருக்கு குணயோகம் இருக்குதா தெரியுதே சுவாமி. நீங்க இன்னும் அந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை மற்ற திருவடி இந்த திருவடிக்கு சமமாக தெரிவிக்கிறே. பகவான் திருவடி போக்கியத்துவம் இருக்கே சாஸ்திரமே சொல்லியிருக்கே ரட்சகத்துவம் இருக்கே குணயோகம் இருக்கே அப்படின்னா சித்திர் பவதினா சவதி வா ந இதி. சித்திர் பவதி வா ந இதி. பகவான் எல்லாம் சொன்னது உண்மைதான். அகம் துவா சர்வபாபேட்சு மோட்ச இச்சாமாஷா உண்மைதான். அதற்கு மேற்கொண்டு மாமேகம் சரணம் பிரஜா சொன்னதும் உண்மைதான். ரசோ வைசகா ரசசிக்ஷேவாயாம் லத்வானந்தி பகவதி சொன்னதும் உண்மைதான். ஆனா இது இதெல்லாம் சொல்லியிருக்காரோ சொன்னா நமக்கு கிடைக்கணும் கிடைக்கணுமா கிடைக்கணுமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்கும்னா சுவாமி கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கேன்னா ஆமா இதான் உண்மை. கிடைக்குமா கிடைக்காதா இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன் சுவாமி இப்படி சொல்றேன்? ஆமா
பிரலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். சுதந்திரனான ஈஸ்வரனை பற்றின போது தொடங்கியே இச்சம்சயம்தான் உள்ளது. ஸ்ரீவச்சனமூல தெரிவிக்கிறார். சுதந்திரனான ஈஸ்வரனை பற்றின போதே சம்சயம்னா சந்தேகம். அவன் சுதந்திரன். சுதந்திரன் வந்துட்டாலே என்ன வேணா பண்ணலாம். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒரு அதிகாரி இருக்கார், இது உங்களுடைய பொறுப்பு, இதை பார்த்துக்க உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லியாச்சுன்னா அதுல நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. எது முன்னாடி பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும், எது எப்படி பண்ணணும், யார் எப்படி நியமிக்கணும், இதெல்லாம் உண்டணும். அது அந்த அதிகாரியுடைய சாமர்த்தியம் தான். அந்த அதிகாரி சுதந்திரன். அவர் பார்த்து என்ன வேணா பண்ணலாம். முன்னாடி அதை பண்ணி பின்னாடி இதை பண்ணலாம், இல்ல பின்னாடி இதை பண்ணிட்டு முன்னாடி இதை பண்ணி பின்னாடி இதை பண்ணலாம், எப்படி வேணா மாத்தி பண்ணலாம். அவருடைய விருப்பம் தான். அப்ப அவருடைய விருப்பமா இருக்க செய்து யாரா கேள்வி கேட்கணும், அவர் சுதந்திர சுவாமி. அந்த சந்தேகம் பகவான்கிட்ட இருக்கு. ஏன் சுவாமி நம்ம கொடுக்க மாட்டாரா, கொடுக்கப்படாதா? கொடுக்கிறார், கொடுக்கறதுக்காக தான் இருக்கார். அவர் கொடுத்தா அவருக்கு ஆனந்தம் தான். ஆனாலும் அவர் எந்த நோக்கில என்ன பாக்குறாரு முக்கியம். அப்படின்னு என்ன, அவர் கிருபைய பாக்குறாரா, என்ன பாக்குறாரா? என்னுடைய ஆச்சாரனை பார்த்தா எந்த கஷ்டமும் இல்லை, அவர் குடிஞ்சு சொல்லுவார். என்ன பார்த்துட்டாரு வச்சுக்கேன், என்ன தோணும் தெரியுமா, இன்னும் நரகத்தை சிருஷ்டிக்கணும் போல் இருக்கு, அத்தனை பாவம் பண்ணியிருக்கானே இவன் அப்படின்னு தோன்றது. தன்னை பார்த்தா என்ன ஆகும்னா, கிருப்பை இருக்கு, கிருப்பையை காட்டணுவேன் போட்டோம் அப்படின்னாரு. எதை பார்ப்பார், எதை பார்ப்பார்னா, ஏன் என்ன இது ஆச்சாரனை பார்க்க மாட்டாரா, இல்ல தன்னை பார்த்துக்க மாட்டாரா, என்ன பார்க்க வேண்டாம் சுவாமி பார்த்துக்க மாட்டாரா, சுதந்திரர் என்ன வேணா பண்ணலாம். அதுதான் மதில் மேல் பூனைன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம். அப்ப என்ன இருக்கு, நமக்கு சந்தேகம் வந்துருவதனும் ஒரு சந்தேகம், என்ன ஆகும், நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு. இந்த பராசர பற்றி தெரிவிக்கிற துணுக்குன்னு இருக்குமா, மனசு துடிச்சுட்டே இருக்குமா, எத்தனை பண்ணுவா இது பண்ணுவா இது பண்ணன, எத்தனை ரசமானாலும் எத்தனை மாசுசானாலும் நிச்சயம் இல்லை சுவாமி, நிச்சயம் இல்லை சுவாமி, எத்தனை பண்ணாலும் ஏது பண்ணாலும் நிச்சயமா கிடைச்சிருமா, ஏன்னா நிச்சய புத்தி வரமாட்டேன்றது. இப்ப புரியறதுக்காக சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். யாரோ ஒருத்தர் போய் கடன் கிட்டோம், சுவாமி 10,000 ரூபாய் உனக்கு நாளைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு, கொடுத்துறேனே நாளைக்கு பாருங்க கொடுத்துறேன் அப்படின்னு. இன்னொருத்தட்ட ஒரு கணம் கேட்கல, அப்படி போயிடணும், சுவாமி நாளைக்கு 20 ரூபாய் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன் அப்படின்னா நமக்கு எதுல நமக்கு நம்பிக்கை வரும்? 10 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவாட்ட தான் நமக்கு நம்பிக்கை வரும். 10,000 ரூபாய் ஏன்னா அவர்கிட்ட பெருசா ஒன்றும் பணக்காரன் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பிக்கை பூர்ணமா வருமானா இல்ல. 10 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்தாலும் நமக்கு நம்பிக்கை வரும். ஆனா 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது நம்பிக்கை அவ்வளவு தூரம் வராது. என்ன காரணம் சுவாமி, பணம் அதிகமா இருக்கு, பெரிய இடமா இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதோ, இல்ல கொடுக்கிறவராது கொஞ்சம் நல்லா இருந்தா தெரியாது, அவருக்கு சுதந்திரமான இருக்கு, கொடுக்காம போனோம், கொடுக்காம போனதுனால அவர்கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியுமா, ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் கடன் வாங்குறேன், என் கடன் அவர் திருப்பி கொடுக்கல, நான் கொடுத்த கடன் அவர் திருப்பி கொடுக்கல, நானே அவர்கிட்ட கடன் வாங்கினேன், கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டா கொடுக்க போறாங்க. அப்ப சுவாதந்திரியன்னு பேர். இப்ப இந்த விஷயம் இருக்கணும், இந்த ரெண்டுத்திலையும் இவா 2 பேர்லயும் பொருத்தலாம். ஒண்ணு ராமானுஜத்துல பொருத்தணும், மத்தொன்னு பகவான்கிட்ட பொருத்தணும். நமக்கு என்ன தோணும், அப்ப ராமானுஜர் 10 ரூபாய், ஏன்னா 10 ரூபாய் நம்ம நம்பிக்கை வந்துருக்கணும், அந்த 10 ரூபாய் சுவாமி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதை ராமானுஜர் போல வச்சுக்கணும். 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருணும், ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும், அது பகவானை போல வச்சுக்கணும். ஏன்னா சந்தேகமா இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். இல்லைன்ட்டு ஏன் சுவாமி அது கிடையாது. 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ராமானுஜர் கண்டார். அப்பனா சந்தேகம் வருதே சுவாமி, சந்தேகம் இல்லாம கொடுப்பார் ராமானுஜர். ஏன் 10,000 ரூபாய், ஏன்னா இந்த 10 ரூபாய் குறைச்சல், 10,000 ஏன் அதிகம் சொன்னா, ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கிற விண்ணின் தலை நின்று வீடழைப்பான் என்பி ராமானுஜர் மண்ணின் தரத்துதித்து விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாகி, அந்த விஷ்ணுலோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்காரு. சாமி பார்த்து யார கை காட்டுறாரோ அதான் முக்கியம். அவர் பார்த்து அப்படின்னா பெருமாள் காத்துன்னு இருக்கானோ, சுவாமியுடைய கை எங்க போறது பாருங்க, எந்த ஜீவாத்மாட்ட போறது பாருங்க, அந்த ஜீவாத்மாவுடைய ஐஸ்வர்யம் அப்படின்றார் இல்லையா. அப்ப விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு தெரிகிற இல்லையா. அதனால நிச்சயம் உறுதி. என்ன உறுதி? 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயம் உறுதியா கிடைக்கும் நிலையோடு இருக்கா இல்லையா. அப்ப இதைத்தான் தெரியும். அதனால இதை விட அது திருவடிக்கு உண்டான ஏற்றம் சாதிக்கிறார். பிராப்தியம் கிடைக்குமா கொடுப்பான்னு தெரியாது. அதனால்தான் அதை விட இந்த திருவடிக்கு உண்டான ஏற்றத்தை சாதிக்கிறார். எந்த திருவடி?
பகவானுடைய திருவடி நிச்சய புத்தி கிடையாது சுவாமி. ஏன்னா நான் இங்க இருக்கேன்னா அவர் தான் காரணம். இப்ப போறதுக்கு அவர் காரணம் இல்லை, அவர் தான் காரணம். போவதற்கும் அவர் தான் காரணம், இருப்பதற்கும் அவர் தான் காரணம். அதே தானே சுவாமி ராமானுஜனா, இருக்கிறதுக்கு அவர் காரணம் இல்லையே. மோட்சானந்தத்தை பெறுவதற்கு மட்டும்தான் சுவாமி காரணம். அதே பகவான் மோட்சத்தையும் கொடுக்கிறார், இங்கேயும் வைக்கிறார். அப்ப பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணம் பகவான். மோட்சேக ஹேத்துவா இருக்கிறவார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சுவாமி எம்பெருமானார். எதுக்கு சொல்லுவாங்க? அதனால எந்த திருவடிக்கு வைவோம். இப்ப எந்த இப்ப தென்னாய் பார்த்துருந்தோம்னா இல்லையே சுவாமி சாஸ்திரம் இருந்தாலும் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கு வாஸ்தவம். கூடவே அவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? சுவாதந்திரம் இருக்கு. அந்த சுவாதந்திரம் இருக்க செய்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுல நம்மால சந்தேக பேரு தப்பாது என்று துணிந்திருக்கு, பேட்டுக்கு துவரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பேரு தப்பாது என்று துணிந்திருக்கேன்னா பேர் நிச்சயம் கிடைச்சிரும் இந்த நம்பிக்கையோட இருக்கணுமா? கிடைக்கணுமே துடிக்கணுமா? இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றதா பாருங்க. இது கான்ட்ரடிக்டரின்னு பேரு. ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாமை வருது. துடிக்கணும்னு சொல்றேன், அப்புறம் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்றேன். ஒண்ணு நம்பிக்கை வச்சுங்கன்னு சொல்லணும். நான் பாருங்க, பேரு தப்பா இருந்து துணிந்திருக்கை நம்பிக்கை பூர்ணமா இருக்குன்னு சொல்லணும். கிடைக்கணுமே துடிக்கணும்னா அப்ப நம்பிக்கை இல்லாதபடிதான் துடிக்கும். இதெல்லாம் எங்கன்னா பகவான் விஷயத்துல இந்த சூத்திரத்துல இப்படி இருக்கு பாருங்க. விலரோகச்சார சூத்திரம் அவர் தான், அதனால அப்படி எடுத்திருக்காரு. பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை பேர் நிச்சயம் கிடைச்சிடும். ரிசர்வேஷன் பண்றோம், ரயில்ல பார்க்கணும், சீட்டு ரிசர்வ் கையில வந்துருச்சு. இது கிடைக்கணுமே துடிக்கிறோமா? அந்த இடத்துக்கு போறோம், யாராவது அந்த எண்ணிக்கையில யாராவது உட்காந்துருந்தா எழுந்துட்டோம். பாருங்க சீட்டு பாருங்க, நான் பண்ணியிருக்கேன், ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், எழுந்து போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எழுதுக்கலன்னா அதுக்குண்டான அதிகாரி கூப்பிட்டு எழுந்துக்கணும், அவர் தன்னிடையே போறார். இப்ப நம்ம துடிக்க போறோம்னா கிடையாது, ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதை பண்ணுங்க, பேரு தப்பாதுன்னு துணிஞ்சிருக்கை நிச்சயம் கிடைச்சிடும் அது உண்டு ரிசர்வேஷன்ல. அது மாதிரி இங்கே உண்டு. அதுக்கப்புறம் கிடைக்கணும் துடிக்கலையே. ஆனா இங்க துடிக்கிறோம். துடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவர் தான் காரணம். சந்தேகம். அந்த சந்தேகம் ராமானுடைய திருவடியில் இருக்கானா இல்ல. இப்ப எந்த திருவடிக்கு வைபவம் அதத்தான் தெரியாது. அப்ப இந்த திருவடி என்ன பண்றது தெரியாது, ஒரு சந்தேகத்தோடு இருக்கு இல்லையா, அதான் தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, ஆக இப்படி நிலைக்கக்கூடிய தெரியும், இதைத்தான் தெரிவிக்கிறார். இதுதான் ஆக என்கிறபடியே பிராப்தி உண்டோவில்லை அசையும்படி பரதாழ்வானுக்கு இறங்காதே போனபடியாலும் இவ்வுபாயத்துக்கு ஒப்பாக மாட்டா. இவாளுக்கு நம்ம பூர்வாச்சாரத்துக்கு கிடைச்சது பரதாழ்வான் ஒருத்தர் தான் கிடைச்சார். என்னமோ ராமன் கூப்பிட்டோம்னா பரதன் போயிருக்கணும், போகல உடனே பார்த்தேல இதுதான் பிரதம பர்வனிட்டை, சர்ம பர்வனிட்டை இது மாதிரி பண்ணிருக்குமா? பண்ணவே பண்ண. உடனே புடிச்சுட்டானா அப்ப ராமன் பண்ணது தப்பானா அவர் வேணுட்டு தான் பண்ணியிருக்காரு. அவர் சரம பர்வ நெட்டைக்கு இது வைபவம் கொடுக்குன்றதுக்கு தான் பரதன் கூப்பிட்டா போகல. இப்ப நான் பரதன் கூப்பிட்டாரணும், நீ என்ன நினைச்சுக்கோ, என்ன தாசன்னு நினைச்சுக்கோ, தம்பின்னு நினைச்சுக்கோ, சிஷ்யன் நினைச்சுக்கோ, என்ன வேணா நினைச்சுக்கோ. இதுதான் திட்டாந்த சொல்றாரு. என்ன வேணா நினைச்சுக்கோ, நல்லா நினைச்சுனாலும் ஆனா நீ வான்னு கூப்பிட்ட போகவே இல்லையே. போனாருன்னா போகவே இல்லையே. போகாதபடிதான் ஆயிடுச்சு. ஒருவேளை பரதன் கூப்பிட்டு போயிருந்தா என்ன சுவாமி இருக்கும்? கூப்பிட்டு போயிருந்தா வச்சுக்க, சம்பிரதாயம் மாறி போயிருக்குமான்னா மாறி போயிருந்தாலும் ஆச்சார அபிமானம் உத்தாரம்ன்றது மாறவே மாறாது. அப்பவும் ஆச்சாரிய வைபவத்துக்கு தான் பிராதானியம் கொடுப்பாரே தவிர மற்றது பிராதானியம். ஏன்னா ஆச்சாரனுக்கு வைபவம் இருக்கவே இருக்கு. ராமன் போனாலும் சரி, ராமன் இருந்தாலும் சரி, ஆச்சாரம். ராமன் போகாது காரணம் ஆச்சார வைபவம் பண்ணுன்றதுக்கு ராமன் போன. அப்ப ஆச்சார வைபவம் என்னைக்கும் உண்டு. அதனால ஒண்ணு கிடையாது. எதுக்கு சொன்னா, ஏன்னா தாசன் சிஷ்யன் நினைச்சுட்டு தம்பி நினைச்சுக்கோ அப்படின்னா எதை பண்ணாலும் போலியே. அப்ப ராமானுஜ திருவடிகள் தான் உப்பாயின்னு. இந்த உபாயத்துக்கு மேல அடுத்த உபாயம் கிடையாதுன்னு நல்லா தெரியாது. ஏன்னா இது மோட்சைக்கு ஏத்துவா இருக்கு, அங்க திருவடி கொடுக்காதுன்னு சொல்ல சந்தேகத்தோடு. அப்ப இதெல்லாம் சொல்றச்சே இப்ப நம்ம பூர்வாச்சாரிகள் பகவான் திருவடி உபாயம் புருஷார்த்தம் சொல்லிருக்கே, சாஸ்திரத்தை மீறி பேசுறாளா சுவாமி இத்தனை பேருன்னா? ஏன்னா நியாயமா பார்த்தா என்ன சொல்லிருக்கு? துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயண
அப்பனா பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு பகவான் திரும்ப உபாயமாக வலிக்கிறேன். வருஷத்துக்கு அப்புறம் என்ன, ஸ்ரீமதே நாராயணாயனுகா அந்த இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரிய பிரார்த்தனை தான் தேவோபரிஷு சொல்கிறது. அதான் பிரதான சொல்லி. ஆனா நம்ம பூர்வாச்சாரம் என்ன தெரியும்னா, ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு தெரிவிக்கிறாரியா. இது வெறுமனே என்ன, சரி சுவாமி இப்ப வெறுமனே இந்த வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கேன், ராமானுஜ ரகசியத்திலையுமே பார்த்துருக்கோம். நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இது அடைய சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப இந்த விஷயத்த ஸ்ரீமத் ராமானுஜ சரணோச்சனம் பிரபக்தி ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா வாசல்ல போற சொன்னேன்னா, சுவாமி எனக்கு பெருமாள் மேலேயே நம்பிக்கிறேன், இது யாரோ ஒரு மனுஷனை சொல்லிட்டு இருக்கேன், அது ஒரு ஜீவாத்மாவை சொல்லிட்டு இருக்கேன், அவள் போய் எனக்கு எங்க நம்பிக்கை வருமா சொல்லுவாருன்னா அவளுக்கு புரிய போறது கிடையாது. புரியுமான்னா புரியதுன்னா இது சர்ம பருவ நிட்டை. பிரதம பருவ நிட்டைக்கே இன்னும் ஒருத்தர் வரலன்னா சர்ம பருவ நிட்டை எங்க புரியப்படுது? அதே போலதான் ராமானுஜ கணினிஷிதாம அதேதான். இந்த ரெண்டுமே சர்ம பருவ நிட்டை பருவத்துல இருக்கக்கூடியதான் கேட்கணும்னா அப்பதான் அந்த நிலை ஏற்பட முடியாது. அப்ப ஏன்னா சாஸ்திரம் என்னன்னா பாருங்க, சாஸ்திரம் தெரிஞ்சு கொண்டு சாஸ்திரம் என்ன பாகவதம் சொல்லும், புராணம் சொல்லும், கண்ணன் திருவடியை பற்றி அப்படி எல்லாத்தையும் சொல்லும். ஆனா கண்ணன் திருவடியை பத்திரத்துக்கு ஆள் கிடைக்கலன்னா அதுக்கு மேல எங்க சுவாமி சுரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இது இத்தனையும் யாரு எம்பெருமானார் திருவடி சுவாமி ராமானுஜர் திருவடின்னு சித்திரத்துக்கு யார் சுவாமி கிடைப்பா? சிரமமாத்தான் சர்ம. அதனாலதான் ஓரொருவர் உண்டாகில் அத்தனைக்கான உள்ளம் அல்லாருக்கு அண்டாததோ அதுவும் தெரிவித்தார் சுவாமி மணவாளமான தன்னுடைய உபதேசத்தனவாளே ஓரொரு உண்டாகும் ஒருத்தராக கிடைப்பாருன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதுலதான் இது சுவாமியின் திருவடியை புரிஞ்சுக்கணும். என்ன எல்லாருக்கும் அவ்வளவு சுலபத்துல இது வரவே வராது. இந்த மணவாளமாமன் நீங்க சொன்னதுக்கு என்ன எந்த காரணம்னா 6 விஷயம் சொன்னார் பிரலோகாச்சாரியர். அந்த 6 வந்தாலும் வரும். இது இப்படி இருக்கும் சீவைஷ்டவர் ஏற்றமிருந்து உகந்திருக்கையும் புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடு விடுகையும் சொன்ன அது வந்துடும். புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடு விடுகையும். அப்ப என்னென்ன நம்ம பத்தின்னு இருக்கணும் வாசனையோடுனா அதோட வாசனையே இல்லாம விட்டுடணும். அது வந்துடும். வளர்ந்தால் முக்காவாசி வருவதற்குண்டான வாய்ப்பு யாரோ ஒருத்தர் பண்ணுவாரணும், அது வந்துடும். எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும் அது வந்துடும். சுவாமி பகவான் திருவடி தரும் மற்றொன்று கிடையாது, அது வந்துடும். அதுக்கு பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் இது வந்துடுமா? வரலாம். ஏன் சுவாமி அதெல்லாம் வந்துடும் சொல்லியிருக்க, இது வரலாம் சொல்லிட்டு பேரு தப்பாதென்று துணிந்திருக்கேன்னா வரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இதையும் வந்துடும் சொல்லலாமேன்னா சந்தேகம் இருக்கு. புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடு விடுகையும் இது துவயப்பிரகடனத்தை சொல்லிக்கிறார் மூச்சுப்படியில. புறம்புண்டான பற்று அநேகமா உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்ச விஷயத்தை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு. ஆனா அனுபவத்துக்கு தான் வேற எதுவும். புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடு விடுகையும் வந்துடும். எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும் வந்துவிடும். பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும் வரலாம்னு சொன்னேன். அதே சொல்லல, அன்னைக்கே 600 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி மணவாளமணி பண்ணி வச்சுட்டு போயிட்டு இது வருமானா வரலாம்னார. ஏன்னா சந்தேகம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, பேட்டுக்கு தொரிக்கையும் அதுவும் வரலாம், நிச்சய புத்தி கிடையாது, வரலாம். அப்ப இது இத்தனை வந்தாலும் இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவன் ஏற்றமறிந்து உகந்து இருப்பானா? எந்த ஸ்ரீவைஷ்ணவன் இதோடு இந்த 6 நிறைஞ்ச குடிக்க ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கானோ அந்த ஸ்ரீவைஷ்ணவன் ஏற்றமை அறிந்து அவனோடு உகந்து இருப்பானா? இதெல்லாம் பதில் சொல்லலாம். வரலாம் கூட சொல்ல முடியாது, தெரியாதுதான் சொல்லணும். வரலாம்னா ஏதோ 1 2 வரும்னு தெரியாது சொன்னா தெரியல சுவாமி, யாரும் அந்த மாதிரி தெரியல. அதுதான் ஏன்னா இது என்ன பாகவத பிரபாவம் ஆச்சாரிய வைபவம் வெறுமனே நல்லா பாருங்க வரப்போறது கிடையாது. பாகவத பிரபாவம் ஆச்சாரிய வைபவம்னா ராமானுஜ திருவடிகள் தான் நிச்சயமான உபாயம். ஏன்னா பகவான் அந்த மோட்சத்தை பெறுவது ஹேதுவா இருந்தாலும், ஆனால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் பிரதான மோட்ச ஹேதுவா தெரிவிக்கார் நம்ம சம்பிரதாயம். அதனால்தான் அதைத்தான் இந்த பிரமாண உதவி நான் சம்சயத்து சம்சயத்து பக்த பரிசர்ய ததாத்மனா. எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று ஒருத்தனுக்கு ஆசை இருக்கு இல்லையா, அது அந்த இடத்தில் மட்டும் சம்சயம் தேவையே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் என்றாலே சந்தேகம் வரலாம்.
ஏன்னா இவனுக்குலாம் சந்தேகம் கிடையாது. ஆனா ஏன் சந்தேகம் கிடையாதுன்னா பகவத் கைங்கரன் சந்தேகம். ஆனா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே எனக்கு அந்த ஆனந்தம் ஆனந்தம் என்ன மோட்சானந்தம் அது கிடைக்குமா அந்த சந்தேகம் வரலாம். ஆனா ஆச்சார கைங்கரியம் பண்ணும்போது அந்த சந்தேகம் வருமானா ஒருத்தரையும் இவனுக்கு அந்த எண்ணமே வராது. இந்த சிஷ்யனுக்கு அந்த எண்ணம் வருமானா ஏன்னா குருரேவ பராபக்திகி குருரேவ பராக்கிரமகா குரு தான் பக்தி. அதுனா குரு திருவடி தான் பிரதான பக்தி இருக்காரு. அதுவும் குரு திருவடியை தான் ஆசைப்படணும்னு சொல்லியிருக்காரு. அந்த திருவடிகளுக்கு தான் கைங்கரியம். இப்ப கண்ணன் கீதையிலே தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு 18ஆம் அத்தியாய கடைசியில சாதிக்கிறார். தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு 18ஆம் அத்தியாய கடைசியில கேட்கிறார். இதுக்கு நேர் ஆச்சாரம் நம் பூர்வாச்சாரம் என்ன தெரியுதுன்னா உபாயு உபேவ பாவேன தமேவ சரணம் பிரஜா. அது உபாயம் என்ன உபேயம்னு புருஷார்த்தம், உபாயம் என்ன உபேயம் என்ன, இது இத்தனை யாரு ராமாவுடைய திருவடியே சரணமாக பத்து. அந்த திருவடியை சரணமாக பார்த்தீங்கன்னா அப்ப ரெண்டு திருவடிகள், அந்த ரெண்டு திருவடிகள் தான் ஏன் திருவடி சொல்லிட்டு உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ராமானுடைய தன் இணையடியே. அப்ப உத்தமருடைய சிந்தையுள்ளே இந்த ரெண்டு திருவடிகள் தான் உதிக்கிறது. உத்தமர்கள் யாரும் பின்னாடி பார்க்கப்படும். உதிப்பன உத்தமர் சிந்தை, உத்தமர்களுடைய சிந்தையுள்ளே உதித்தது எது? இந்த ரெண்டு திருவடிகள். அப்ப ரெண்டு திருவடிகள் உதித்ததுனும் இப்ப ஏற்கனவே பார்க்கிறோம். பகவான் திருவடிகள் பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணம். எம்பெருமானார் திருவடிகள் மோட்சை கையெழுத்து மட்டுமே பந்தத்துக்கு காரணம் இல்லைன்னு பார்த்தோம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ராமானுடைய திருவடியே உயர்த்தி, அந்த திருவடி தாழ்த்துன்னு சொல்ல முடியாது சுமார். ஏன்னா மோட்சத்தையும் கொடுக்கறது பந்தத்தையும் கொடுக்கறது ரெண்டும் கொடுக்கறது சுவாமி. அதனால சொல்லலாம் இதுக்கு மேல இன்னும் தெரிவிக்காரு வருவோம். மராமரம் எய்தமாயவன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? திணையை தழிய மராமரங்கள் ஏழும் எய்தாய் ஸ்ரீதரா அப்படின்னு ஆழ்வார் பாசம் இருக்கு. அப்ப மராமரங்கள் ரெண்டு இருக்கணும். அந்த மராமரங்கள் ரெண்டு மருதமலை, அந்த மருதமலைக்கு கண்ணன் உள்ளுக்குள்ள போனான். அவன் யசோதை கட்டிட்டா. எத்திரம் உரலோடு இணைந்திருந்தேங்கி எழுவேன்னு அந்த உரலை கட்டினோட அந்த உரல் ஓடிட்டே போயிட்டு இருக்குது. ரெண்டு மரத்தினர்ல நடந்தனோ. நடந்த உடனே கண்ணனுடைய ரெண்டு திருவடித்தாமரை அடிகள் நடந்தன. அப்ப வானவர்கள் ரெண்டு பேரும் கை கூப்புறா. அவ மரம் மாட்டோம்னா ரெண்டு பேரும் கீழே அந்த மரம் கீழே உடனே நல்லா யமுனார்ஜுனுக்கு வந்துட்டு அழணும். வந்தவொடனே அவன் ரெண்டு பேரும் கை கூப்புறானோ. ரெண்டு பேரும் குறித்து என்ன பண்றா? நன்னா அந்த ரெண்டு மருதவர்கள் முறித்து சாய்ந்தன. அங்கு வானவர்கள் கை கூப்பினார்கள். ஒண்ணுமில்லாத சம்சாரிகள் அவெல்லாம் கை கூப்புறா கண்ணனை பார்த்து. இப்ப ஏன் சுவாமி இதை சொல்றேன்? நீங்க ரெண்டு மருதமரங்கள் போயிடுறதுக்கும் கண்ணன் பண்ணானதுக்கும் இங்க உதிப்பன உத்தமர் செந்தில் அந்த அவனுடைய திருவடிகள் இதுக்கு இணையடியே. அந்த இணையடிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா ரெண்டு மரம் முறிஞ்சு விட்டது. அதனால என்ன கிடைச்சது? ரெண்டு பேர் எழுந்து, அதுவும் சம்சாரிகள் தான். அவள ஒண்ணு மூச்சுக்கள் கிடையாது. அவன் இந்த லோகத்துல நல்லா வாழ்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சது அவன் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்றான், வணங்குகிறான். நமையேதி வாதனாக வணங்கிட்டு இருக்கா. கண்ணை பார்த்து கை கூப்பினான். இது ரெண்டு மரங்கள் முடிஞ்சது. ஆனா இங்க நடந்தது இல்லைமா? ஒன்னலர் நெஞ்ச மஞ்சி கொதிக்கிட மாறி நடப்பன. ராமானுஜர் திருவடி நடந்தது. அங்க கண்ணன் திருவடி ரெண்டு திருவடி நடந்ததுன்னா அது அண்ணா ஒண்ணுதான் போயிடுது. ஒண்ணு போய்தான் ரெண்டு மரங்களை முடிய வைத்தது. அதே போல இங்க முடிய வச்சோம்னா ரெண்டு பேரும் ரெண்டு வானவர்கள் என்ன பண்ணா? இவ கண்ணனை திருவடி தூட நமஸ்காரம் பண்ணினான். அதே போல இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ராமனுடைய திருவடி நடந்தது. நடந்த உடனே இங்க ரெண்டு மரம் கிடையாது. ரெண்டு மரம் கிடையாது. எத்தனை மரங்கள் முறிந்தன பாருங்க. அங்க ரெண்டு மரங்கள் முறிந்தபடியாலே வானர்கள் வந்தார். இங்க ரெண்டு மரம் இல்லை. என்ன வந்துச்சுன்னா சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கல் இது இத்தனையும் என்ன ஆச்சு? ஜைன மதம் என்ன, பௌத்த மதம் என்ன, ஷாருவாக மதம் என்ன, நையாயிக மதம் என்ன, வைசேஷிக மதம் என்ன, கார்த்திக மதம் என்ன, பசுபதன் மதம் என்ன, இந்த மதம் அத்தனையும் என்ன? பாட்சி மதங்கள் என்ன, குதிர்த்தி மதங்கள் என்ன, அது அத்தனையும் என்ன? மகாமரமாக முறிந்தன. அங்க ரெண்டே பேர் தான். இங்க எத்தனை பேரு எல்லாம் முறிந்தது. சுவாமி தன்னுடைய திருவடி பட்டபடியால் முடிஞ்சது. அதனால்தான் இந்த இணைத்தாமரைக்கு ஒப்பான மற்றொரு இணைத்தாமரை கிடையாது. அந்த தாமரை கண்ணனுடைய திருவடி தாமரை யாருக்கு வந்தது? ரெண்டு வானவர்கள் ரெண்டு பேர் தான் கைகூப்பினான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? பௌத்தன், சாருவாகன்,
அதே போல இருக்கக்கூடிய ஜெயினன், நையாயிகன், வைசேஷிகன், தார்க்கிகன், பாசுபதன் இவ அத்தனை பேரும் முறிஞ்சார்கள் இல்லையா? இத்தனை 28 இந்த அதனாலதான் இந்த இணையடி தாமரைக்கு மற்றொரு தாமரை கிடையாது. இந்த தமிழ் தாமரை திருவடி தாமரை கிடையாது. உதிப்பன உத்தமர் சிந்தையில், உதிப்பன உத்தமர் சிந்தை. இதுக்குன்னா அதனாலதான் என்னதான் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இவர்கிட்ட அந்த சந்தேகம் இருக்கா? இல்லை. அதான் ராமானுஜம் இருந்தாலே விண்ணின் தலை நின்று வீடளிப்பார் என்று ராமானுஜன் தெரிவித்தார். அதே நம்மாழ்வார் குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, எங்கேயாவது கிடைச்சது போறேன் கடைசியில சொன்னார். அது வேற விஷயம். கடைசியில கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்ப சொல்லிட்டு இருக்காரு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. இதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணீர் தாம்புக்கும் மற்ற பிரபந்தருக்கும் வித்தியாசம். அதே போல ராமானுஜ ஒட்டுந்தாதிக்கும் எல்லாமே இறந்த காலத்துல இருக்கும். ராமானுஜ ஒட்டுந்தாதி கண்ணீர் செலுத்தாம்பு. ராமானுஜர்ல மத்த ஏனைய ஆழ்வார்கள் எப்படி இருக்குன்னா இறந்த காலம் இல்ல, நிகழ்காலம் கூட இல்ல, வருங்காலம். எப்ப கிடைக்கும். ஏன் சந்தேகம் எப்படியா இருக்குன்னா அதனால்தான் உத்தமர்கள் என்ன பண்ணா அவருடைய சிந்தையில ராமானுஜர் திருவடி இருக்கு. இப்ப இந்த உத்தமர்கள் யார்? உதிப்பன உத்தமர் சிந்தையுள். அப்ப உத்தமர்கள் என்பதுக்கு பண்ணி நிறைய வியாக்கியானம் பண்ணிட்டார். உதிப்பன உத்தமர் சிந்தையுள். இப்ப வியாக்கியானம் உத்தமர் ஆவார் அதம மத்தியமரான வேத பாக்கியருக்கும் வைதிகராய் கொண்டு சாமானிய தர்மத்திலேதான வண்டி இருக்கும் அவர்களுக்கும் அவருடைய நிட்டைக்கும் பிரதிபடராய் பரம வைதிகரான விசேஷ சாஸ்திர நிட்டராய் முமுட்சுக்களாய் இருக்கவர்கள் உத்கர்ஷராய் அனன்ய சாதனராய் அனன்ய பிரயோஜனாய் இருக்கும் முக்தம் அதிகாரிகள் என்றபடி இவருக்கு பாக்கியம். அப்படின்னா உதிப்பன உத்தமர் சிந்தையில் உதிப்பன உதித்து எழுந்தன. இதுல உத்தமர் விஷயத்துல 3 பேர் இருக்கும். அதமன், மத்தியமன், உத்தமன். 3 பேர் கிடையாது. அதமன், மத்தியமன், உத்தமன். அப்ப உதிப்பன உத்தமர் சிந்தன். அப்ப உத்தமருடைய சிந்தையில் ராமாவுடைய திருவடிகள் உதிக்கிறது. அப்ப அதமன் யார் சுவாமி? வேத வாக்கியர்கள். வேதத்துக்கு புறம்பாக பேசுபவர்கள்லாம் அதமர்கள். வேதமே இல்லை, வேதத்துக்கு தப்பா சொல்றது எல்லாம் பேசிட்டு இருக்கானோ. அப்படின்னா வாக்கியர்கள்னா 11 மதங்கள் பாக்கிய மதங்கள், 7 மதங்கள் குதிருஷ்டி மதங்கள், ஆக மொத்தம் 17 மதங்கள்னு சுவாமி நம்பியில வீட்டுல எடுக்க போற. பின்னாடி வரைச்சு நம்ம பார்க்க போறோம். ஈடு காலட்டம், முதல் சுய பதிப்படி, 2வது சுய பதிப்படி, 3வது சுய பதிப்படி இங்க பார்க்க போறோம். இருக்கட்டும். அப்ப அதமன் வேத வாக்கியர்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள், அவர்கள் அதமன்னு சொல்ற வேதத்துக்கு புறம்பா பேசுவாங்க. மத்தியமன் யாருன்னா மத்தியமன்னா வைதிகன் தான். வேதத்தை ஒத்துண்டான். ஆனா ஒத்துண்டு, ஆனால் அந்த ஒத்துண்ட உடனே சாமானிய தர்மத்தை படிக்கிறார். சாமானிய தர்மம்னா என்னன்னா வேதத்தை சொல்லியிருக்க சுவாமி ஜோதிஷ்டோமோ சொர்க்க காமோ எச்சேத்த, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்ட சாமானிய தர்மம், அப்படிப்பட்ட சாமானிய யாகம் பண்ணா, சிலது வாயவிய யாகம் பண்ணா பணம் பாசு கிடைக்கிறது. சாதாரண இருக்கிறாரியா இவர்களாம் மத்தியவர்கள். அப்பனா மத்தியமர்களாக இருந்து கொண்டு அந்த வேதத்தை எதற்கு வேணுமானும் பயன்படுத்துவோம் இருக்காளியா, அவர்கள் மத்தியமர்கள். அப்ப வேதத்தை ஒன்றுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அவன் திருவிழை அடையத்தான் வேதம் பிறந்ததை தவிர நமக்கு இந்த செல்வத்தை கொடுக்கிறது வேதம், இந்த இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது வேதம், இப்படிப்பட்ட வேதமே தப்பா இருக்கிறது, இதெல்லாம் யார் சொல்லுவா? அதமர்கள் மத்தியமர்கள் சொல்லுவா. ஆனா வேதம் பகவானை தவிர மத்தொன்னு தெரிவிக்கிறேன்னு அவ யார் சொல்லுவா? உத்தமர்கள் சொல்லுவா. அதைத்தான் சொல்லுவா. அப்ப அவ செல்வத்தை கொடுக்க வேதம் இல்லை. அதாவது சாஸ்திரத்தை விட வேத விசேஷம், வேதத்தை விட பிரம்மசாஸ்திரமான உபனிஷத் விசேஷம், உபனிஷத்தை விட ஆழ்வாருடைய பாசுரங்கள் விசேஷம், அதிலேயும் கடைசியாக இருக்கிறது திருமந்திர விசேஷம். வேதமே விசேஷம். அந்த வேதத்தை விட பிரம்மசாஸ்திரமான உபனிஷத்து விசேஷம், அதை விட உபனிஷத்துக்கள் விட ஆழ்வாருடைய பாசுரங்கள் விசேஷம், ஆழ்வார்கள் அதிலும் கடைந்தெடுக்கக்கூடிய திருமந்திர விசேஷம். ஆக விசேஷமான சாஸ்திர நிட்டை உடையவர்கள். அப்பனா ரகசியத்திரயத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய சரம பருவ நிட்டையில இருப்பவர்கள் யாரு? அவாதான் முமுட்சுக்கள். அப்படிப்பட்ட முமுட்சுக்கள் யாரு? உத்தமர்கள். அப்ப முமுட்சுக்கள்னா மத்தியமர் கூட முமுட்சுக்கள் தானே சுவாமி. அவனும்
அவளும் இந்த சம்சாரம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவளும் முமுட்சுக்களா இருக்கலாம். ஆனா அதான் ஆசை, அவளுக்கு மோட்சத்துல தான் ஆசை. ஆனா மோட்சத்துல ஆசை இருந்தாலும் அந்த வேத பாக்கியர்கள் அதவர்கள். ஆனா வைதிகர்களாக இருந்து கொண்டு சாமானிய தர்மத்தை ஆசைப்பட்டாரனோ அவெல்லாம் மத்தியமர்கள். முமுட்சுக்களா இருந்து கொண்டு ஏகாந்திகளாய் இருப்பவர்கள் அவெல்லாம் உத்தமர்கள். இந்த உதிப்பன உத்தமர் சிந்தையில் உதிப்பன. அப்ப உத்தமர் சிந்தையும் உதிப்பன இருக்கல. அப்ப ராமானுஜ திருவடி அந்த உத்தமர்களின் சிந்தையில் உதிக்கும். இது முதல் அர்த்தம். ராமானுஜ திருவடிகள் என்ன பண்ணுவோம், திருவடி அந்த உத்தமர்களுடைய சிந்தையில், அந்த சிந்தையில் உதிக்கும்னு முதல் அர்த்தம். இப்ப ரெண்டாவது என்னன்னா அனன்ய சாதனம். இவருக்கு சாதனம் கிடையாது. அப்பன்னா ஆச்சாரிய அபிமானத்தை தவிர வேற சாதனம் கிடையாது. ஆச்சாரிய அபிமான உக்தாரங்களில் வேற வழி கிடையாது, சாதன வழி. அதுக்கு மேல அனன்ய பிரயோஜனம். அனன்ய பிரயோஜனம் அந்த ஆச்சாரிய திருவடிகளுக்கு கைங்கரியத்தை தவிர மத்தொன்னு கிடையாதுன்னு கிடையாது. அந்த அனன்ய பிரயோஜனம். அப்பன்னா இங்க என்ன தெரிவிக்கிறார், ஆரவந்தார் தெரிவிக்கிறார், அத்திர பரத்ரசாபி நித்தியம் யசீய சரணோ சரணம் அகீயம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்பன்னா இந்த ஆச்சாரிய கைங்கரியம் விட்டு ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அந்த பகவத் கைங்கரியமான கிடையாது, தோல் மாற மாட்டேன்ட்டார். அப்ப இங்கேன்னு ஆச்சாரியன் திருவடிக்கு தான் கைங்கரியம். அப்பனா இந்த இடத்துல ஆச்சாரியன் திருவடி யாரு, நம்ம ஆச்சாரியன் வச்சுக்கலாம் அல்லது எம்பெருமானார்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய திருவடி கைங்கரியம் இங்கேயும். அங்க போனதுக்கு அப்புறம் ஆச்சாரிய கைங்கரியம் தான், வேற எதுவும் கிடையாது. இந்த அனன்ய பிரயோஜன பரார்கள்னு பேரு, வேற பிரயோஜனம் கிடையாது. அதான் உத்தம அதிகாரிகள் அப்படின்னு தெரியும். இது உத்தம அதிகாரி ரெண்டாவது. அப்ப முதல் அர்த்தம் உதிப்பன உத்தமர் சிந்தனா ராமானுஜர் திருவடி அந்த உத்தமர்களுடைய சிந்தையிலும் உதிக்கிறது, முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் அனன்ய சாதனம். இவருக்கு சாதனம் கிடையாது. ஏன்னா ஆச்சாரிய அபிமானத்தை தவிர வேற கிடையாது. அது மட்டும் அனன்ய பிரயோஜனம், வேறு பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனம் அந்த ஆச்சாரிய திருவடிகளுக்கே கைங்கரியம் இல்லையா. அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்றவா அவாதான் யாரு, உத்தமர்கள். அப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகள்னு இரண்டாவது அர்த்தம் சொன்னார். மூணாவது அஸ்வதினா இந்த ராமானுஜம் இருந்தாதி ஆச்சாரிய அபிமானியே சொல்ல வந்த சாஸ்திரம் தானே. அப்ப இதுல சந்தேகமே கிடையாது. இந்த ராமானுஜம் ஆச்சாரியம் சொல்ல வந்த சாஸ்திரம் தான். அப்ப சர்ம பருவ நிட்டை இருக்கு இல்லையா. அப்ப சர்ம பருவ நிட்டையிலுக்கு ஒரு சாஸ்திரம் முமுட்சுக்கள், ஏகாங்கிகள், பரமைகாந்திகள் அப்படின்னு இருக்க. முமுட்சுக்கள், ஏகாங்கிகள், பரமைகாந்திகள், இந்த மூணு சப்தம் ரொம்ப முக்கியம். முமுட்சுகள்னா மோட்சத்திலே இச்சை இருக்கிறவாளுக்கு முமுட்சுன்னு பேரு. மோட்சத்திலே இச்சை இருக்கிறவாளுக்கு முமுட்சு, அது ஆசைப்படுறது அவருக்கு. ஆனா அவர்கள் எல்லாமே மோட்சம் போகணுன்றதுக்காக, மோட்சம் போகணும் நிறைய வழி இருக்கு. நம் சம்பிரதாயப்படி 3 வழிகள் பிரதானம். தன்முயற்சியாலே மோட்சம் போவது, அதுக்கு சாத்தியோபாயம்னு பேரு. அந்த சாத்தியோபாயம் என்னது, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதை தான் முயற்சி பண்ணி 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 அதெல்லாம் கர்மனிஷ்டர்கள் பேரு. அப்படிப்பட்ட அந்த கர்மனிஷ்டர்கள் பண்றாங்கன்னா அவ ஒரு நிலை இருக்கு. அடுத்து ரெண்டாவது, இல்ல சுவாமி என் முயற்சியை கிடையாது, அது சொருப விருத்தம், பகவான் திருவடியை தோறும் மற்றொரு உபாயம் கிடையாது. அனன்ய சாத்தியே சாபிட்ட மகா விஸ்வாசக பூர்வகம் ததேகோ உபாயத்தாயாம் பிரபக்தி சரணாகதின்னு சொல்லிக்கணும். அந்த பகவான் திருவடி தவிர மற்றது கிடையாது, மற்றது கிடையாது காலம் இல்லையா. அப்ப அந்த நிலையில் இருக்கணும். அவெல்லாம் அவர்களை ஏகாந்திகள் சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் திருவடி உபாயம் பண்ணுவதுதான் உபாயம். பகவான் தான் ரட்சகன் நினைக்கிறான் இல்லையா. அப்ப இவருக்கு 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 என்ன பேரு, ஏகாந்தி அப்படின்னு சொல்றான். முதல்ல சொன்னது ஏகாந்தி கிடையாது. முதல்ல யாரு, தன்முயற்சியால போயிட்டு இருக்கலாம், அவ சாத்தியோபாய நிட்டர்கள் பேரு. அதுவும் மோட்சத்தை தான் கொடுக்கறது. தன்முயற்சி இல்ல, பகவானுடைய அனுகிரகத்தால அவனுடைய நிர்கேதுக்க கடாட்சத்தால போறேன்னு சொல்றா பாருங்க. தன் முயற்சி இல்லை, அதுவும் மோட்சத்தை கொடுக்கறது. அது என்ன சுவாமின்னா அவளுக்கு ஏகாந்தின்னு பேரு. பரமைகாந்தின்னா என்ன சுவாமி, பரமைகாந்தி. இந்த பரமைகாந்தி நிலைக்கு, பரமைகாந்தி நிலைக்கு இருக்கிறதான் உத்தமருங்க சப்தத்தை இவர் சொல்றார். உதிப்பன உத்தமர் சிந்தைகள். அப்ப உத்தமருங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பரமைகாந்தி. அப்ப ஏகாந்தி, பரமைகாந்தி, முமுட்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஏகாந்தி பரமைகாந்தி 2 பேருமே முமுட்சு தான். அதே போல கர்மஞான பக்தி யோகங்கள் மூலமா போராளவனும் சாத்தியோபாய நெட்டார்கள், அவரும் முமுட்சு தான்.
குழப்பம் இல்லை சுவாமி, குழப்பம் ஒண்ணுமே இல்லை, நிதானமா சொல்றேன், ஒண்ணு கட்டமே இல்லை. என் நான் அடைய மோட்சத்துக்கு போன நான் முயற்சி பண்றேன், மோட்சத்துக்கு போன சுவாமி என் முயற்சி தான் ஆகணும், நான் முயற்சி பண்றேன். அப்ப நான் முயற்சி பண்ணேன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு, அப்ப மோட்சத்துல எனக்கு ஆசை இல்லைன்னா நான் முயற்சி பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். அப்ப மோட்சத்துல எனக்கு விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பம் இருந்தா அப்ப மும்முட்சுன்னு பேரு. இது ஒண்ணு. பகவான் திருவடியை தவிர மற்ற உபாயம் கிடையாதுன்னு நினைக்கிறார்கள் பிரபன்னர்கள், சரணாகதி வீட்டார்கள். அவளுக்கு மோட்சம் போறதுக்கு ஆசை இருக்குமா? என்னவா சுவாமி இந்த கேள்வி கேட்டேன், அவளுக்கு பிரதானமா இருக்கு சுவாமி, இப்ப அவளையும் மும்முட்சுன்னு சொல்லலாம். சரி, பகவான் திருவடிலாம் கிடையாது, அடுத்த நிலைக்கு போறேன். அதை சொன்ன சொல்லவே இல்லை. அடுத்த நிலை என்ன சொல்றேன்? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அந்த நிலைக்கு வந்துட்டேன். இப்ப அவ மும்முட்சுவா இல்லையா? அவளும் மும்முட்சு. இப்ப மும்முட்சுங்கிற சப்தம் 3 பேரை குறிக்கிறது. தன்முயற்சியாலே போகிறவனுக்கும் மும்முட்சுன்னு தான் பேரு. பகவத் அனுகிரகத்தாலே போறவனுக்கும் மும்முட்சுன்னு தான் பேரு. ஆச்சாரிய அபிமானத்தாலே போறவாளுக்கும் மும்முட்சுன்னு தான் பேரு. இப்ப மும்முட்சுன்னு பொதுவா கொடுத்தாச்சுன்னா, சுவாமி இவர் கர்மஞான பக்தி உங்களுக்கு பண்ணி போறாரா, பகவான் திருவடியை பத்தின்னு போறாரா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் என்று சொல்லி கொண்டு போறாருன்னா அதான் 3 பிரிச்சாரு. மும்முட்சுன்னு சொன்னவரு நீங்க ஏதோ பயந்துராதீங்க, ஏதோ நினைக்கிறாங்க பூஷன் எல்லாம் நினைக்கிறாரு. ஒரு ஆச்சாரிய அபிமானத்தை மட்டும்தான் மும்முட்சு. 3 பேர் இருக்கு. கைவல்யார்த்தி மும்முட்சுன்னு சொல்லணும். அப்படியா சொல்லணும்? பெரிய விசாரமா பண்ணியிருக்க. மும்முட்சு படியில சொல்லியிருக்காரு, மும்முட்சுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 முதல் சூத்திரம் பகவான் விசாரிக்கிற. அப்ப மும்முட்சுன்னா யாரு? கைவல்யார்த்தி மும்முட்சு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு இந்த சம்சாரம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். மோட்சம் தானே விடுதலை. மோட்சம்னா அனுபவ பிரீத்திகாரத்தை கைங்கிறேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மோட்சம் என்ற சப்தத்துக்கு விடுதலைன்னு பேர். இது எங்க தெரியும்னா, இந்த கிரகணம் பிடிக்கிறதுன்னு அதுல படுவா. பாடிசம் முதல்ல தொடர்றதுன்னு அர்த்தம். அது சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ முதல்ல வந்து தொட்டுத்துன்னு அர்த்தம். அப்புறம் மத்தியமம்னு போடுவா. அதுக்கப்புறம் நான் மோட்சம்னு போடுவா. ஒருவேளை ஸ்ரீவிகனம் போடுதா? அந்த கிரகணம் எல்லாம் ஸ்ரீவிகனம். மோட்சம்னா அது இல்லை, விடுதலைன்னு. அப்ப விடுதலைங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அப்ப மும்மூச்சுன்னா மோட்சத்துல இச்சை இருக்கிறவனுக்கு விடுதலை. அப்ப விடுதலை என்னது விடுதலை? சம்சாரத்திலிருந்து விடுதலை, பிறப்பிலிருந்து விடுதலை, ஜன்மாலிருந்து விடுதலை, புண்ணிய பாபத்திலிருந்து விடுதலை. இது யார் பண்றா? ஆத்மானுபவ காவல் கூட இது அவனுக்கு கூட இதுதான் வேணும். அவனுக்கும் இதேதான். நீ கிட்டத்தட்ட பகவன் லாபார்த்தி கைவல்யார்த்தி 2 பேருக்குமே ஒரே நிலை. ஆனா பகவன் லாபார்த்தின்னா என்ன பண்ணுவான்? அவன் திருமந்திரம் துவை சர்மஸ்வரம் பார்க்க மாட்டான். அவன் தன் முயற்சியால இந்த ஆத்மா இந்த கைவல்யார்த்தி என்ன பண்ணுவான்னா, அவன் திருமந்திரம் துவை சர்மஸ்வரம் பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, தன் முயற்சியால பகவான் அடைந்து ஆத்மானுபவம் அவன் தான் செல்பிஷ்னு சொல்லலாம். தன்னை தானே அனுபவிக்க நினைக்கிறானோ அவன் அதை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவா இருக்கால பகவன் லாபார்த்தி, தன் முயற்சியும் பண்ணலாம், பகவத் அனுகிரகமும் பண்ணலாம், ஆச்சார அபிமானம் பண்ணலாம். இந்த 3 பார்த்திருக்கேன். இவ்வாறு போல முயற்சி. அதுலதான் ஏகாந்தி பரமைகாந்தி. அப்ப முதல்ல கர்மஜான பக்தி உங்கள் பண்ணது சாத்தியோபாய விட்டல். அடுத்து ஏகாந்தின்னு சொன்னது பகவன் அனுகிரகத்தாலே போறது. பரமைகாந்தின்னா கர்மஜான பக்திக்கு இதெல்லாம் கிடையாது சுவாமி, அதே போல பகவானும் கிடையாது சுவாமி. அப்ப என்ன சுவாமி? அப்ப என்னன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, ஆச்சார அபிமானம் தவிர மற்றது கிடையாது அப்படின்னு தெரிவிக்கல. இதுதான். அப்ப இதைத்தான் சொல்லிக்கிறார். அப்ப முதல்ல சாமானியனை சொல்லி, அடுத்து சாமானியன் யாரு? தன் முயற்சியாலே போறது சாமானியன். சாமானியனை சொல்லி அதற்கு மேற்கொண்டு பகவத் சரணாரவிந்த சரணாகதி சாதனம் அப்படின்னு நினைக்கிறானோ அது 2வது. அவன் தான் எனது ஏகாந்தி. அடுத்து 3வது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் இருக்கா இல்லையா? அவதான் பரமை காந்தின்னு. அந்த பரமை காந்தி யாரு? உதிப்பன உத்தமர் சிந்தையுள். அப்ப இந்த பரமை காந்தியை தான் உத்தமன்னு சொல்லுது. அந்த உத்தமர் யார் சுவாமி? அப்பனா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய அபிமானத்தாலே தனக்கு மோட்சம் எங்கு இருக்கிறவர்கள் உத்தமர்கள். அவதான் பரமை காந்தி. அந்த பரமை காந்தி யாருன்னா புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அருளாள எம்பெருமானார், வங்கீபுரத்து நம்பி, சோவாசி ஆண்டான் போன்ற உத்தமர்கள். அப்ப உதிப்பன உத்தம சிந்தையில் அப்படின்னு அப்பனா இவனா பரமை காந்தியாக கொல்லப்பட்டது.
அப்படிப்பட்ட உத்தமர்கள் திருவுள்ளத்தில் உதித்தார் சுவாமி. உதிப்பன உத்தமர் சிந்தையுள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப அடுத்து பாருங்க, மண்டி இருக்கவர்கள், அதாவது சாமானிய தர்மத்திலே மண்டி இருக்கவர்களும் அப்படி நிட்டைக்கு பிரதிபடராய் பரம வைதிகரான விசேஷ சாஸ்திர நிட்டரும் மூச்சுக்களாய் இருப்பவர்கள், உத்கர்ஷராய் அனன்ய சாதனராய் அனன்ய பிரயோஜனாய் இருக்கும் முக்த அதிகாரிகள் என்றபடி அன்றைக்கு இது சர்மபர்வ நிட்டை சரம பர்வ பிரதிபாவது சாஸ்திரமாகியாலும் முமுட்சிகளிலும் ஏகாந்திகளிலும் பரமேகாந்திகளும் வைத்துக் கொண்டு உத்தமர் பரமைகாந்திகள் ஆகையாலும் இவ்விடத்திலே உத்தமர் என்பது பரமைகாந்திகளை என்றபடி. இதுதான் அப்படி பார்த்தோம். இது இருந்ததான் சொன்னபடி. சரி, அதுக்கப்புறம் சொன்னபடி என்னவுமாம் சிந்தையுள் அவருடைய திருவுள்ளங்களில் உதிப்பன எல்லையில் சீர் இளஞாயிறு இரண்டு போல் என் உள்ளவா என்கிறபடியே சக்கரவால பர்வதத்திலே இரண்டு ஆதித்யர்கள் சேர்த்து உதித்தா போலே சத்துக்களுக்கு திருவுள்ளத்திலே எம்பெருமானுடைய திருவடிகள் இரண்டும் எப்போதும் உதித்து பிரகாசியாயிருக்கும் தன்மையுடையன. இதே பார்த்துவோம். இப்ப உதிப்பன உத்தமர் சிந்தையில் தெரியலையா? ஆனா உத்தமர் சிந்தைக்குள்ள பகவானுக்குள்ள அவளுக்குள்ள அந்த பகவானுடைய சிந்தைக்குள்ள இவெல்லாம் உதிக்கிறது கிடையாதுன்னா இருக்கும். யோக சாஸ்திரம் தெரிஞ்சவாறு கிடையாது. அவளுடைய சிந்தைக்குள்ளேயும் அந்த உட்புகுந்தி கிடந்த வண்ணம் பொசிந்து காட்டின் திருமீஷாவத்து பாசனம் என்னதுன்னா சிந்தைக்குள் உட்புடுந்து கிடந்தவண்ணும் பொசிந்து காட்டின் திருமேஷாவை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பெருமானே திருமேஷியாவ திருவுள்ளத்துக்குள்ளேயே வெளியே வந்து காட்டினானே, அப்ப அவருக்குள்ள உள்ளத்துக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். பகவான் இது என்னது? பிரதம பர்வ நிட்டை. திருமேஷி ஆழ்வாடிய திருவுள்ளத்துக்குள்ள பகவான் வீட்டிலிருந்து எழுந்தருள் இருக்காருன்னா அது யோக பிரபாவம் தெரிஞ்சு கொண்டு அதால் இருக்காரு. ஆனா இங்க அந்த பிரபாவம்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. இது சர்மபர்வ நிட்டை. இங்கு ராமானுஜத்தை உதிப்பன உத்தமர் சிந்தையுள் சர்மபர்வத்தை உத்தம இதாவது உதிப்பன உத்தமர். அப்ப இவருடைய திருவள்ளத்திலே ராமானு உதிரிக்கிறான்னா அங்க உதிக்கிறது நிட்ட வேணும், யோக பிரபாவம் வேணும். இங்க இருக்கிற சுவாமி வேணும் ஆச்சாரிய அபிமானம் இருந்தா போறோம். இங்க ஆச்சார அபிமானம் இருந்தா போறோம் உதிக்கிறாரு. ஆனா அங்க திருவேஷி ஆழ்வார் யோகம் தெரிந்தபடியாலே உதித்தார் பகவான். அவருடைய திருவுள்ளத்தை உதித்தாருமா? எதனால உதித்தார்? யோக பிரபாவம் அவருக்கு தெரியும். நண்புவியில் 4700 வாழியே அன்புடன் அந்த வாழ்வதற்காக கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா ஆழ்வார்கள் ஆச்சார வாழ்த்தணும் ஒன்னும் சிரமமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வாழ்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கேன். அதனால என்ன பலன் தெரிஞ்சுக்கணும்னா அவர் எந்த நட்சத்திரம் எந்த மாசம் அவதாரம் பண்ணாரும் தெரிஞ்சிடும். அவர் என்ன கிரந்தம் பண்ணாருன்னு தெரிஞ்சிடும். அதற்கு மேற்கொண்டு அவர் என்னென்ன கைங்கரியம் பண்ணாருன்னு தெரியும். சிரமமே இல்லாம சுவாமி இந்த ஆழ்வார் எப்ப அவதாரம் பண்ணார் அப்படின்னு முடிக்கும். உடனே அந்த வாழ்த்தரவை தெரிஞ்சு வைக்கணும். அன்புடன் அந்தாதி 96 பெருமை திருமேஷாழ்வார் பண்ணி சொல்லியிருக்கேன். அன்புடன் அந்தாதி 96 முறைத்தான் வாடியே அழகாரும் திருமடிசை அபந்தபிரான் வாடியே. திருமேஷன் தான் அவதாரம் பண்ணுகிறார். அந்தாதி 96 பண்ணார். நான் மகன். அப்புறம் இன்பமிகு தையில் மகத்துங்கு வந்தான் வாடிய தையில் மகம் திருமேஷவர். எரிச்சந்த விருத்தம் 125 வாடிய திருச்சந்த விருத்தம் 120. முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் வாடிய முன்புகத்தில். அப்பன்னா இந்த கலியுகம் இல்ல, துவாபர யுகத்துல அவதாரம் பண்ணிருக்க. முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் வாடிய உடுப்பருக்கள் பொன்னி செல்வி முதிர்ந்த செல்வோன் வாடியே நண்புவியில் 4000 வாடியே. நண்புவியில் 4200 வருஷம் இருந்திருக்க எந்த ஆழ்வாரும் இல்லை. குறைச்சலான வயசு இருந்தவர் யாருன்னா திருநட்சத்திரம் நம்பாழ்வார். 32 திருநட்சத்திரங்கள். இவர் 4500 வருஷங்கள். ஏன் சுவாமி? சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம், வாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்தோன்னு ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் 500 வருஷங்கள். 500 வருஷமா? ஆமா. அதெல்லாம் பார்த்து எதுவும் சரி கிடையாது. மேற்கொண்ட பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்து தெரிவிக்கிறார். அப்படின்னா நண்புவியில் நங்கள் பத்திசாரை நட்பதங்கள் பத்திசாரன்னு சிவபெருமான் கொடுத்த பேர் திருமேஷி ஆழ்வார். அப்ப இவரை நேரம் சந்திச்சிருக்காரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கா. சண்டையே வந்துட்டு இருக்கட்டும். அப்ப அவர் யோக பிரபாவம் தெரிஞ்சிருக்கணும். அதனால அவருடைய திருவுள்ளத்தில் உதித்தார். இது பிரதம பர்வ நிட்டை. இப்ப நம்ம பார்க்கறது சர்ம பர்வ நிட்டை. ஆச்சாரிய அபிமானம் உத்தாரம் என்ற நிலை இருக்கு இல்லையா? அதுல யாருக்கா? கூடத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், சோமாஜன் அவருடைய திருவுள்ளத்துல ராமானந்தர் இருக்காரு. அது எல்லையில் சீர் இளஞாயிரை 2 போல் என்னுள்ளவா
அல்லல் என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னை ஆவிஷூர் மல்ல ஞான முடிந்த மாநீர் கொண்டல் வண்ணனில் 8ஆம் 10 5ஆம் திருவடி. எல்லையில் சீர் இள ஞாயிறு, எல்லையே இல்லாத சீர் ஞாயிறு, எல்லையில் சீர் இள ஞாயிறு, இரண்டு போல் என்னுள்ளவான் இருக்குயா. அப்பன்னா எல்லையே இல்லாத சீர் ஞாயிறு, சூரியனுக்கு எல்லா ஏற்றத்தையும் சொன்னார். அந்த சூரியன் உதித்தது, ஆனா உதித்தது என்று போய் என்று ஆழ்வார் சொல்லி இருக்கணுமான்னா, எல்லையில் சீரில ஞாயிறு இரண்டு போல், ஞாயிறு ரெண்டு போல், ரெண்டு ஞாயிறு உதித்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா இத்தனை நாள் சூரியன் 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 சொன்னோமோ, நாம ஒரு சூரியன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சூரியன் தான் படுக்கு, சூரியன் தான் படுக்கு, கண்ணன் என்ன நினைத்தவர சூரியன் சூரியன் என்ன இருக்கணும். இப்ப சொல்றது என்ன, ரெண்டு சூரியன் சேர்த்து சொல்றார். அப்ப ரெண்டு சூரியன்னா எல்லையில் சீர்னா அந்த சீருக்கு எல்லை இல்லாத சூரியன் ஆகும். அப்ப அதற்கு எப்ப எல்லை இல்லைன்னா, கண்ணனுடைய அந்த கிளிப்பி எல்லை இல்லை சூரியன், அந்த சூரியனுக்கு எப்ப எல்லை மற்றமாக பேசுவார்னா, அதனால இரண்டு ஞாயிறு. எல்லையில் செய்யனா சூரியன் என்கிற சப்தம் கண்ணனையும் குறிக்கிறது, சூரியன் என்ற சப்தம் ராமனையும் குறிக்கும். சூரியன் என்ற சப்தம் சுவாமி ராமானுஜ திவாகரகா, ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு சூத்திரம் நம்ம பார்த்திருப்போம் ஆச்சாரியத்துல. இந்த 4 விதமா வரைச்சே அனுபவம் இருக்கு ரொம்ப நல்லா. ஆனா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குதான் அடிக்கடி நோட்ஸ் எடுத்துட்டு வச்சுங்க. அப்படி அந்த ஞாபகத்துல வச்சுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஞானம் இல்லை, அடியன்ட்டு இல்லை. உங்ககிட்ட இருக்கலாமோ இல்லை, அடியன்ட்டு இல்லை. அதான் என்ன பண்றது, நான் உடனே அது இப்ப புஸ்தகம் வியாக்கியான புஸ்தகம் இருக்கதான் செய்யும். வியாக்கியானத்த புஸ்தகத்தை வாசிச்சுதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதுல இருந்த வியாக்கியானத்துல சில குறிப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அதையும் தனியா ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த நிலைக்கு இது சொல்லணும். ஏன்னா அந்த ஞாபகம் வராது, அந்த அளவுக்கு அடியாரு ஞானம் இல்லை. ஞாபகம் வராதபடியான அந்த குறிப்பே எடுத்து வச்சுக்கணும். அதனாலதான் அடியன்ட்டு 2 புஸ்தகம் இருக்கு. ஒரு புஸ்தகம் அடிய எழுதுனா வியாக்கியானத்துல என்ன சொல்றாலோ அந்த சொல்றதுக்கு உண்டான குறிப்பை தனியா எழுதி வச்சுப்பேன். இப்படி அதுக்கப்புறம் வியாக்கியானத்தையும் ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா நிறைய விட்டு போடுது. 1 2 இல்லை. ஏன்னா நிறைய கணம் நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னவோ அந்த ஞானத்தை நம்ம தான் வரணும். ஒண்ணு கூடவே பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கடாட்சாத்தால என்கிற எண்ணம் பூர்ணமா இருந்துச்சு, ஒரு நல்லா வந்துடும். நடுவுல கொஞ்சம் அகங்காரம் என்னமா சொன்னேன், அந்த அகங்காரம் வந்து போயே போயிடும், இருக்கட்டும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அச்சுத பாபு ராம திவாகரன் அவளும் சூரியன். அப்ப அவரும் சூரியன் இவரும் சூரியன். ராமாவனுஜ திவாகரகா பாக்குறமனும் ராமாவனுஜ திவாகரகான்னு திரிணீகித விரிஞ்சாதி நிலங்கு ஜபூதிகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாக ராமானுஜ திவாகரக, திவாகரன் சூரியன், அச்சுத பானு அதே போல ராம திவாகரன் இருக்கு இல்லையா. அப்ப இவெல்லாம் சூரியன். அதே போல ராமானுஜன் சூரியன். அப்ப சூரியன் 2 சூரியன், அங்கெல்லாம் ஒரு சூரியன் தான். அப்ப 2 சூரியன் சொன்னபடியால கீழே ஒரு சூரியன் சொன்னபடியாலே அவரோட சொன்ன. இப்ப என்ன ஆயிடுத்து, சூரியன் 2 சூரியன் உதிக்கிறதா என்னமா இருக்கும். அந்த சூரியன் எப்படி உதிக்கிறதுனா சக்கரவால பர்வதத்தில் தான் அந்த உதிக்கக்கூடிய புராணம் சொல்றது. சக்கரவால பர்வதம்னு இருக்கு. அந்த சக்கரவால பர்வத்து மேல உதிக்கிறது. கிழக்க சூரியன் உதிக்கிறான் இல்லையா, அந்த சக்கரவால பர்வத்தம்னு ஒரு மலை, அந்த மலை மேல்தான் தேர் இருக்கும். அந்த தேர் வந்து அப்படியே நேரம் அடுத்த மலைக்கு அப்படியே உதிக்கின்னு வருது இல்லையா. அப்பதான் அந்த மலையெல்லாம் ஒவ்வொன்று தாண்டி வந்துட்டு இருக்கணும். அதான் உதயம். இப்ப இங்க சக்கரவாக பர்வம் எங்கன்னா, சரி சுவாமி இங்க சூரியன் உதிச்சிருக்கார், 2 சூரியன். ராமானுஜ தீபம் 2 சூரியன். இப்ப இந்த சூரியனுக்கு சக்கரவாக பர்வதம் எது, அந்த சூரியனுக்கு எது, சாமானிய சூரியனுக்கு சக்கரவால பர்வதம் என்றது அங்க கிடைக்க இருக்கு. அப்ப இந்த ராமானுஜ திவாகரன் சூரியன் உதிக்கணுமோ, அந்த சூரியனுக்கு சக்கரவார பர்வதம் எதுன்னா திருவரங்கத்தனுடைய தன்னுடைய தலையினான் தன்னுடைய திருமுடி இருக்கு இல்லையா, அந்த திருமுடியில தான் ராமானுடைய திருவி வைத்து கொஞ்சம் உதிக்கிறாராம். ஏன்னா இந்த திருமுடியில தான் திருவரங்கத்தனுடைய திருமுடியில தானே ராமானுடைய 2 இணைத்தாமரைகள் இருந்துருக்கு, அங்கதானே உதிக்கிறது. அதனால் அது மட்டும் இல்ல, அதனால்தான் குரத்தாழ்வான் என்ன, அதேபுரம் முதலையாண்டான் என்ன, அவருடைய திருமுடியில இவ அந்த திருமுடியோ அமிர்தவான் திருமுடியோ இதுதான் சக்கரவாரகிரி. அப்ப குரத்தாழ்வாருடைய திருமுடிதான் சக்கரவாரகிரி.
முதலையாண்டாவுடைய திருமுடி தான் சக்கரவாரகிரி, திருவரங்கத்து முதலாளருடைய திருமுடி தான் சக்கரவாரகிரி. அதிலிருந்து உதிக்கிறது இந்த ராமானுஜ தன்னுடைய திருவடி அப்படி உதிக்கிறது. உதிக்கிறதுனா 2 சூரியன் உதிக்கிறாரு. அப்ப 2 சூரியன் உதிக்கிறதுனும் அந்த ஒரு சூரியன் உதிக்கிறதே இந்த சக்கரவாரகிரி தாங்கலையும். சூரியன் உதிக்கிறதுனா அப்படியே ஆட்டம் காக்கிறது அந்த சக்கரவாரகிரி. ஆனா இங்க இருக்குன்னா 2 சூரியன், அங்க ஒரு சூரியன் தான் சாமானிய சூரியன், ஒரு சூரியன். இங்க 2 சூரியன் என்ன, 2 திருவடிகள் 2 சூரியன் வச்சணும் உதிக்கிறதுனா அப்ப இந்த கிரி தாங்கணும். கிரினா மலை. இந்த கிரினா எங்க இருக்கு, குரத்தாழ்வாடைய திருமுடி, முதலியாண்டான திருமுடி இது தாங்கணுமனும். அப்ப ஆழ்வான கிரி தாங்கதுன்னா 2 சூரியன் உதிக்கிறதுனும் உதிக்கிறதே ரொம்ப நல்லா தாங்கத்தான். அந்த அளவுக்கு இந்த திருமுடிக்கு வைமோனம். ஏன்னா புரியத்துக்காக சாமானியமா ராக்கெட் அனுப்புறா பாருங்க, அங்கிருந்து அனுப்புறா அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரே புகை மண்டலமா இருக்கு இல்லையா. அப்ப சக்கரவார பர்வத்திலிருந்து உதிக்கிறான், சூரியன் உதிக்கிறான்னா அது என்னன்னா அப்படியே ஆடிட்டே இருக்கணும். ஆனா குரத்தாழ்வாடைய முதலியான அந்த திருமுடி எத்தனை சக்தி வாய்ந்த தலையா அந்த திருமுடியா இருந்தா 2 சூரியன் உதிக்கிறதுனும் 2 சூரியன் உதிக்கும் போது அது ஒரு ஆட்டமே இல்லாம இந்த திருவடி இங்க இருக்கேன்னு ஆனந்தமா அந்த திருவடி தாங்கிறதுனா அந்த திருமுடிக்கு எத்தனை வைபவம் இருக்கும். யாரோட திருமுடி, கூரத்தாழ்வாடி திருமுடி, முதலியாண்டாவுடைய திருமுடிக்கு எத்தனை வைபவம் இருக்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதத்தான. அப்ப அது மட்டும் இல்ல, அந்த சூரியன் என்னமா வியாக்கியானம் எடுத்துருக்க, அந்த சூரியன் காலைல உதிக்கிறார், சாயங்காலம் ஆயிடுச்சுல அப்படிதான் சொன்னேன், ராத்திரி வந்துடுறது. அதுக்கப்புறம் சூரியனுடைய நிலை இருக்கா, பிரகாசம் இருக்கான்னா இல்லையே. ராத்திரி வந்துட்டுன்னா பிரகாசம் போயிடுது. அந்த சூரியன் உதிக்கிறாரு, காலைல உதிக்கிறாரு, எப்போதும் பிரகாசமா இருக்காரா? எப்போதெல்லாம் பிரகாசம் கிடையாது, ராத்திரியான பிரகாசம் போயிடுது. ஆனா ராமானுஜருங்கிற திருவடி அப்படி இல்லை. அது என்ன, எப்பொழுதும் உதித்து கொண்டே இருக்குமா. ஏன்னா அப்பொழுதுக்கு அப்போது பிரகாசமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, ராமானுஜ திருவடி காலைல உதித்த சுவாமி, சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடுச்சு, இனிமே அடுத்த நாள் தான். அந்த மாதிரி இல்லை, எப்பொழுதும் உதித்து கொண்டே இருக்கு, எப்பொழுதும் பிரகாசமா இருக்கு இல்லையா. அப்ப அப்பொழுதுக்கு அப்பொழுது உதித்து கொண்டே இருக்கும், அப்பொழுதுக்கு அப்பொழுது பிரகாசமா இருக்கும். அதனால்தான் வெறும் எடுத்து எழுதினா இருப்பது மட்டும் இல்ல, இங்க இப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியன் அவருடைய சிந்தைக்குள்ள உதிக்கணும்னா இப்படிப்பட்ட நிலை கொடுக்கிறார் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறோம். ஆக உதிப்பன உத்தம சிந்தைன்னா அங்க சூரியன் உதிக்கிறா போற இல்ல, இங்க 2 சூரியன் மட்டுமல்ல, அந்த சூரியன் காலை உதித்தா சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடுறது. இந்த சூரியன் ராத்திரி என்பது எப்பவும் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், இது ஆழ்வார் பாசனம். எம்பெருமானாரை இங்கின பகல் கண்டேன் ராமானுஜரை கண்டேன், நம்ம மாத்தி வச்சுக்க வேண்டியதான். என்ன சுவாமி, பகல் வந்தது ராமானுஜரை கண்டேன், இரவு வரவே வராது. ஏன்னா இரவுன்னா அஞ்ஞானம். எப்ப ராமானுஜர் திருவடி பற்றினோ அஜ்ஞானமே கிடையாது. பகல்னா ஞானம், அபாரமான ஞானம். அந்த ஞானம் வந்துடுத்து, எதனால வந்தது, ராமானுஜரை கண்டு ஞானம் வந்துடுத்து. அப்ப அஜ்ஞானம் ராத்திரினா வந்து அந்த கால அஜ்ஞானம் அபாலுக்கெல்லாம் வருதுன்னா இங்க பெருமாளை பத்தினா வரும். அந்த சூரியன் ராத்திரினா போயிடும். இந்த சூரியன் என்ன, ராமானுஜ திவாகர் 2 சூரியன். இந்த சூரியனை பத்தினா பகலே இருக்கும், ராத்திரி என்பது அவனா அஜ்ஞானம் அந்த காரணம் வரவே வராது. இது முடிஞ்சது. அடுத்த சிங்கம், அடுத்து உத்தமர் பரமைக்கான் சொன்னவன் என்ன சிந்தையில் அவருடைய திருவள்ளங்கள் உதிப்பன எல்லையில் சீறி இரஞாயிரம் 2 போல் என்கிறபடியே சக்கரவார பருவத்திலே 2 ஆதித்யர்கள் சேர்ந்து உதித்தா போலே சத்துக்களுக்கு திருவுள்ளங்களிலே எம்பெருமானுடைய திருவடியில் 2 எப்போதும் உதித்தன பிரகாசம் தன்மையுடையன. இதுவரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழ் சொல்லப்பட்ட அத்தியாவசாயத்திற்கு ஒரு காலாதிக்கும் பிரகாசிக்கிறான் அல்ல, இப்படிப்பட்ட பிராமணிய சமுதாய உடையவர்களை பிரகாசிக்கும்படி என்றபடி இப்ப வெத்திரேகத்தை சொல்றார். வெத்திரேகத்தை அன்வய முகம் வெத்திரேக முகம் அப்படின்னா அவர் நல்லவர் சுவாமி, அவரே நல்லவர் அப்படின்னு 2 இருக்கு. அன்வயம் வெத்திரேகம் எதுனா இந்த இடத்துல யாரு சிந்தை பக்கம் வராதுன்னு சொல்லப்படுறாங்க. அப்பனா இந்த உதிப்பன உத்தம சிந்தைன்னா உத்தமருடைய சிந்தையிலே சுவாமி உதிக்கிறார், அது ஒண்ணு. அப்ப யாருடைய சிந்தை பக்கம் அவர் வரமாட்டாருன்னா அதாவது ராமானுஜர் திருவடி உபாயம், ராமானுஜர் திருவடியே புருஷார்த்தம் என்கிற அத்தியவசாயம் இல்லாதவர்களுக்கே இந்த ராமானுஜருடைய திருவடி உதிக்காது. சில பேர் சொல்றாங்க
என்னமோ சுவாமி நானும் போய் சேவிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் நடக்கலையே சுவாமி, எனக்கு அதே சமங்கள் வந்துட்டு இருக்குன்னா உதிக்கலன்னு அர்த்தம். ஏன் உதிக்கல? இந்த சிந்தை வரல. என்ன சிந்தை வரல? அவருடைய திருவடியே உபாயம், அவருடைய திருவடியே புருஷார்த்தம். அந்த சிந்தை வந்து அவர் திருவடி தவிர மற்றொன்னு கிடையாது அப்படின்றதுதான் அப்ப உதிப்பார். அந்த மனசுல உதிக்கார். அந்த மாதிரி அந்த அத்தியவாசனம் இல்லைன்னா உதிக்காதுன்றார். இப்பேற்பட்ட பிராபஞ்ச அதிசயம் இருக்கிறவர்களுக்கு பிரகாசிக்குமே தவிர சாமானியப்பட்டவருக்கு இது பிரகாசிக்காது. பகவான் பிரகாசிப்பார், இவர் பிரகாசிக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு நிறைய நிறைவு, அந்த அத்தியவசாயம் தான் பிரகாசிப்பார். இதுக்கு ஆசிரியம் மனவாழ்வாணியுடைய ஸ்ரீ யசீந்திரநாதா சிட்டாகிரகண்ய ஜனசேவிய பவத்பிதாக்கே மனவாள் திருஷ்டாஸ்தி நித்திய அனுபூயம் அமாஸ்தி புத்திகி மேற்கொண்டு பார்க்கிறேன். அதாவது யதீந்திரநாதா சிஷ்டாகிரகண்ய ஜனசேவிய பவத்பிதாக்கே இங்கிரே ஜீயரும் அருளி செய்தது. இந்த இடத்துல ஜீயர்னா இந்த எழுதுறது ஒரு ஜீயர், ஆனா அவர் ஜீயர் அருளி செய்து எழுதுகிறார். எழுதுறது இந்த ஜீயர் பில்லோகன் ஜீயர். இங்க ஜீயர்னு சொன்னது மனவாழ்வான், பெரிய ஜீயர். மனவாள் ஜீயர் உருளை செய்தது அதான் தெரிகிறார். சிட்டாகிரகன் யதீந்திர சிட்டாகிரகண்ய ஜனசேவிய பவத்பிதாக்கே அஷ்டாட்சராட்ச மனுராஜ பதத்ரயாச்ச நிஷ்டா மமாத்திய விததாத்ரி யதீந்திரனார்கா சிட்டாகிரகண்ய ஜனசேவிய பவத்பிதாக்கே விருஷ்டாஸ்து நித்திய அனுபூயம் அமாஸ்து புத்தி இத்திராஜத்துல மனவாளம் சாதிக்கிறார். என்னன்னா அஷ்டாட்சரம், இந்த மூணு பதங்கள் இல்லையா, அஷ்டாட்சரம் திருமந்திரம், அந்த 3 பதம் இல்லையா, அதுல நிட்டாமமாச்ச விததாத்ர யதீந்திரநாதகா அந்த பதத்திரயத்தில் சொல்லப்பட்ட 3 அர்த்தங்கள். பதத்திரயம் என்னது? பதம்னா ஓம் நமகா நாராயண் 3 பதங்கள் இல்லையா, அந்த பதத்திரையில் சொல்லப்பட்ட 3 அர்த்தங்கள். அந்த 3ஐயும் உன்னுடைய திருவடி தாமை விசுவாசம் ஏற்படும்படி என்று ஆக்கிவிடு. யாருடைய திருவடி? பகவானுடைய திருவடியா? மணவாள மாமனிதை பிரார்த்திக்கிறது யார? சுவாமி எம்பெருமானாரை ராமானுஜரை பார்க்கிறார். இது 3மே திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 பதத்திரயத்தினுடைய அர்த்தத்தை உன்னுடைய திருவடிகளே பிராமணியம் ஏற்கும்படி ஆக்கிவிடு அடியேனை அப்படின்னு தெரிகிறார். உண்டாக்கும் சுவாமி கேட்கிறார். சிஷ்டர்களான அடியார்கள், பெரியார்கள். சிஷ்டர்கள் யாரு? 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், கிரகஸ்த ஸ்ரீவைஷ்ணவர்கள், இவெல்லாம் இருக்கானா? அவர்களுக்குள் அக்ரகண்யர் சிஷ்டாகிரகண்ய சிஷ்ட அக்ரகண்ய சிஷ்டாகிரகண்ய ஜனசேவிய பதப்பிதாச்சே. அப்ப சிஷ்டர்கள் என்று சொல்லக்கூடிய 700 சன்னியாசிகள், அதிலே 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், கிரகஸ்த ஸ்ரீவைஷ்ணவர்கள், அவர்களுக்கு அக்ரகண்யர்களாக இருக்கக்கூடிய யார்கள்? புறத்தாழ்வார், முதலையாண்டார், அதிபர எம்பார், வங்கிபுரத்தின் நம்பி, இது போன்ற பெரியோர்கள் இருக்காங்க. அந்த பெரியோர்கள் ஜனங்கள் அத்தனை பேராலும் சேவிக்கப்பட்டவுடைய திருவடி தாமரைகள் கிடையாது. அந்த திருவடை பாடல்கள் எனக்கு புத்தி, உன்னுடைய திருவடை தாமரைகளை புத்தி ஏற்படணும். சிட்டா கிரகண்ய ஜனசேவிய பவத்பிதாக்கே விருஷ்டாஸ்து நிச்சயம் அனுபூய மமாஸ்து புத்திகே. ஏன்னா ஓம்காரத்தில் சொல்லப்பட்டது சொரூபம். முன்னாடி பார்த்திருக்கோம், மறுபடியும் சுருக்கமா சொல்றேன். ஓம்காரத்தில் சொல்லப்பட்ட சொரூபம் என் சொரூபம் என்ன சொல்லப்படுது. அதே போல உன் திருவடிகளிடத்தில் இடத்தே இருக்கு. நமக்காக சொல்லப்பட்ட உபாயம், உன் திருவடிகள் தான் உபாயம். மற்றபடினா உன் திருவடிகளே எனக்கு எல்லாம். அப்ப சேஷத்துவ பாரதத்தையும் ஓம்கார சொல்லப்பட்டதுனோ அது உன் திருவடியே. அடுத்து நமசப்தத்துக்கு உபாயம் சொல்றதுனோ அது உன் திருவடியே. நாராயண சப்தத்தால புருஷார்த்தம் சொல்லப்பட்டதுனோ அது உன் திருவடிகளே. அப்ப அந்த பதத்திரைக்கு சொல்லப்பட்ட சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இது இத்தனையும் தேவரையருடைய திருவடிகள் தான் அப்படின்னு தெரிகிறதா? அதத்தான் அஜட்டா. இது இப்ப எத்திராஜ விம்சதி 20 ஸ்லோகங்களோடு கூடியது மனவாள மொழி. திருலோகஞ்சி என்ன பண்றாரு? எத்திராஜ சப்தத்தையும் எடுத்திருக்காரு. சுவாமி வேதாந்தேசிகர் பண்ணது எத்திராஜ சப்தத்தி. எத்திராஜ சப்தத்தினு முற்பட்டது, எத்திராஜ விம்சதி பிற்பட்டது. ஏன்னா சுவாமி வேதாந்தேசிகர் முற்பட்டவர், மனவாள மாணு முற்பட்டவர், இவர் பிற்பட்டவர். அதனால எத்திராஜ சப்தத்தை எடுக்கிறார். எத்திராஜ சப்ததி அஜசாக போதயம் எத்திராஜ சரித்திரம் அப்படின்னா நான் வணங்குகிறேன் விளக்குதலை விட்டு பிரியாது விஷ்ணு பதம். அதாவது விளக்குதே இல்லாத விட்டு பிரியாது விஷ்ணு பதம். விஷ்ணு பதம்னா பெருமாள் திருவடி தானே? ஆமா. இன்னொருனா
விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கும் பேரு. ஆகாசம் இருக்கணும் இடைவெளி, அந்த இடைவெளிக்கும் விஷ்ணு பதம்னு பேரு. ஆச்சரியமா வேதாந்தேசிக்கு ஒரு யுக்தியோட சொல்றாரு. அவருடைய ஸ்ரீசுக்திகள்லாம் நம்ம நன்னா அப்படி யோசனை பண்ணி சரி இந்த மாதிரி சொல்லியிருக்கா, இதை கொஞ்சம் மாற்றி சொல்லாமே இப்படி சொல்லாம தோணும். கடைசியில முடிக்கச்சேன்னா ஓ என்னமா இருக்கு இந்த நினைவு நமக்கு வரலே, நாம அவரால் ஆக முடியுமா? கவிதா கேசரின்னு பேரு, கண்டா சொல்வம் சுவாமி வேதாந்த தேசிகன். இது சொல்ல வந்தா அவன் என்ன விஷ்ணு பதம், பெருமாளுடைய திருவடிக்கு விஷ்ணு பதம்னு பேரு, ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம்னு பேரு. அப்ப விஷ்ணு பதம் இங்க எங்க சொல்றனா ராமானுஜரை சொல்றார். என்ன சொல்றாரு? அஜசாக போதயம் எதிராஜ சரித்திரம் விஷ்ணு பதம் அப்படின்றாரு. அப்ப விஷ்ணு பதமாக இருக்கக்கூடிய ராமானுஜன் பதம் இருக்கே, அது எப்படிப்பட்டது? 64 கதைகள் ஏதாவது ஒன்று கூட ராமானுஜன் விலகி கிடையாதுங்க. அந்த ராமானுஜ திருவடி 64 கலைகள் இருக்கு இல்லையா, ஆய கலைகள் 64 சொல்ற மூலம் தமிழ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். அப்படி இருக்க அந்த 64 கலைகள் அது ஒன்று கூட விலகுவதே கிடையாது. ராமானுஜர் திருவடி விட்டு விலகுவது கிடையாது. எல்லா கலைகளும் பொறிந்தினவராக சுவாமி ராமானுஜர் விஷ்ணு பதத்துக்கே பற்றினவராக இருக்கக்கூடிய ராமானுஜர். அப்ப அது மட்டும் இல்ல, எந்த விதமான தோஷமும் இல்லாதவர் ராமானுஜர். இது அத்தனை சொல்றாரு, எந்த விதமான தோஷமும் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜட புத்தி உள்ளனா மூடர்கள், அந்த மூடர்கள் நடுவிலே தோன்றாதவர் போட்டுட்டார். மூடர்கள் நடுவே தோன்ற மாட்டார். விஷ்ணு பதமாக இருக்கக்கூடிய அந்த 64 கலைகளையும் ஒன்று கூட விடாதவர், பூர்ணமா தெரிந்தவர், எந்த தோஷமும் இல்லாதவர். அப்படிப்பட்ட எதிராஜரான சந்திரனை வணங்குகிறேன். எதிராஜரான சந்திரனை வணங்குகிறேன். சந்திரன் அவரை அட்ரஸ் பண்ணிட்டார். சந்திரன் இருக்கிறேன் அப்படின்னு இது பண்ணி முடிச்சிட்டாங்க. முதல்ல இதோட அர்த்தத்தை மேலிருந்து வர சொல்லிட்டேன். என்னன்னு பார்த்தோம். என்னன்னா, ஒரு நாளும் நீங்க பெறாத விஷ்ணு பதத்தை வணங்குகிறேன். விஷ்ணு பதம் என்று சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜரையே வணங்குகிறேன். அப்ப விஷ்ணு பதம்னு சொன்னா ஆகாசத்தையும் சொல்லலாம், பார்த்து போனோம். ஆகாசம் சொல்லலாம். ஆனா சந்திரன் ஒரு நாள் ஆகாசத்தை விட நீங்க இருக்குமா? என்ன பாருங்க, இங்க ஒப்புமை வச்சு பாக்குறாரு. சந்திரனுக்கு ஒத்தவரான சுவாமி ராமானுஜரை வணங்குகிறேன்னு சொல்லிட்டார். சந்திரனானா அப்படி சந்திரனை வணங்குகிறேன்னாரு. எதிராஜரான சந்திரன், எதிராஜனான சந்திரன் வணங்கினா அப்படி சந்திரன் குளிர்ச்சி. அதனாலதான் ஆர்திரான்னு பேர். திருவாதிரை அவதாரம் பண்ணாருன்னா சம்ஸ்கிருத பாஷை ஆர்திரா. ஆர்திராக்குன்னா குளிர்ச்சியா இருப்பாரு. குளிர்ச்சியா இருந்தா நம்ம போய் சேவிச்சோம் வச்சுக்கேன், நமக்கு என்னென்ன தாபங்கள் உண்டோ. தாபங்கள்னா என்ன சுவாமி? இந்த லோகத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் சமப்பட்டுங்கன்னா அந்த தாபம் இல்ல. இந்த தாபம் இங்க இருக்கிறது இந்த தாபமே. இந்த தாபமே இல்ல, சம்சாரம்ங்கிற தாபமே இல்லாம விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாவி கொண்டு போறாரு இல்லையா. அதனாதான் ஆர்திராங்கிற நட்சத்திர அவதாரம் பண்ணாராம். ஆர்திரா நம்ம நினைக்கிறாரு. எந்த நினைக்கிறாரு? இந்த பிரம்மம் என்று சொல்லி பெரிய குளம், அந்த குளத்துல கூட போய் நினைக்கிறார். ஆர்திரான்னு நினைக்கிறேன்னு பேர். இது சொல்ல வந்து அப்படிப்பட்ட சந்திரனை வணங்குகிறேன்னு அர்த்தம். இப்ப சந்திரன் விஷ்ணு பதம்னா ராமானுஜர் ஒரு அர்த்தம், விஷ்ணு பதம்னா பகவான் ஒரு அர்த்தம், விஷ்ணு பதம்னா ஆகாசம் ஒரு அர்த்தம் பார்த்தோம்னு. இப்ப ஆகாசமா எடுத்துட்டு சந்திரன் ஆகாசத்துலதான் வரார். ஆமா, இப்ப ராமானுஜர் ஆகாசத்துல வராரு வராரு. ஆனா அந்த சந்திரன் ஆகாசத்துல எப்பவுமே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். ஏன் சுவாமி? எப்பவுமே ஆகாசத்துல தானே இருக்காருன்னா அமாவாசை அன்னைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அன்னைக்கு இல்லையே, பார்க்க முடியாது இல்லையா? அப்ப ராமானுஜர் சந்திரன் சொல்லாமா? விஷ்ணு பதம்னா ஆகாசம். அப்ப விஷ்ணு பதம் சொன்னா எம்பெருமானவருடைய திருவடி. அப்ப ஆகாசத்தை விட்டு சந்திரன் ஒரு நாள் நீங்கிறது. அப்ப விஷ்ணு பதம் என்கிற எம்பெருமான திருவடி விட்டு ஒரு நாள் நீங்க மாட்டார் இல்லையா? அப்ப இந்த ஒவ்வொன்னும் அதுல இருந்து வியாபத்து, அது வேறுபட்டுன்னு அதனால சந்திரனை காட்டுறார் சுவாமி வேதாந்த தேசிகர். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப சந்திரனா வணங்குறேன்னா அதுதான் ராமானுஜர். ஆனா அந்த சந்திரனுக்கு மறையக்கூடிய நாள் உண்டு, இந்த சந்திரன் மறைய மாட்டார். அப்படிப்பட்ட ராமானுஜர் வணங்குகிறேன். ஆனா சந்திரனுக்கு இருக்கும் தாழ்ச்சிங்க கிடையாதுன்னு. ஏன்னா சந்திரனுடைய ஒரு திட்டு ஒண்ணு இருக்கு, ஒரு தோஷம் ஒண்ணு இருக்கு. சந்திரனை பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு தோஷம் இருக்கு, அது போகுது. அந்த மாதிரி தாழ்ச்சி வாருக்குன்னா தாழ்ச்சி இல்லை. ஏன்னா இது ஒரு நாள் ஆகாசத்தை விட்டு நீங்குமா? நீங்கவே நீங்காது. ஆகாசம் நீங்காது.
அது விஷ்ணுக்கு கூட திருவடிக்கு விட்டு ராமானுஜர் நீங்க மாட்டார் முதல்ல. அடுத்து ஆயக்கலைகள் 64 ராமானுஜருக்கு. ஆனால் இதுக்கு இருக்கும் இதுக்கு சந்திரனுக்கு எத்தனை கலை? 16 கலைகள். 64 கலை ராமானுஜர் தெரியும். சந்திரனுக்கு 16 கலை, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். 16 கலைகள் தானே. அமாவாசை தொடங்கி பௌர்ணமி பரியந்தம், பௌர்ணமி தொடங்கி அமாவாசை பரியந்தம் 16 கலைகள் தானே. அந்த 16 கலைகள் அப்படி மட்டும் இல்ல, அது தேய்ஞ்சுட்டே வருது தேய்ஞ்சுட்டே வருது தேய்ஞ்சுட்டு வருது. அப்ப சந்திரன் கலைகள் தேய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இவருடைய கலைகள் ஆய கலைகள் 64 கலைகள் தேய்வதற்கு வாய்ப்பு உண்டான கலையே கிடையாது. தேயவே செய்யாது. அந்த தேவை செய்யல. அப்ப கலை தேயாத சந்திரன் யாரு? கலை தேயாத சந்திரன் சுவாமி ராமானுஜன். அந்த கலைகள் தேயக்கூடிய சந்திரன் ஆகாசத்திற்கு சந்திரன். இது இரண்டாவது வைபவம். மூணாவது அகலங்க யோகம் அப்படின்றார். அப்படின்னா கலங்க யோகம் அகலங்க யோகம் சந்திரனுக்கு இது உண்டு. ஏன்னா சந்திரன்ல ஒரு இருட்டு இருக்கணும், ஒரு அழுக்கு தென்படுறதுன்னா ஒரு ஒரு உள்ளுக்குள்ள பார்த்து சந்திரன் ராஜு பார்த்துருன்னா அதுல ஏதோ ஒரு திட்டு மாதிரி தெரியும், கருப்பா தெரியும். அது ஒரு அழுக்கு இருக்கணும், இருக்கு தென்படுத்தணும். அந்த மாதிரி கலங்கமற்றவர் சுவாமி ராமானுஜர். அதுல கலங்கம் இருக்கணும். அப்ப இந்த சந்திரன் பிறந்தது எது? சமுத்திரத்துல பிறந்திருக்காரு. இப்ப 3 பார்த்துட்டோம். ஒண்ணு முதல் நிலை ஆகாசத்துல இருக்கார். அந்த ஆகாசத்துல அமாவாசை நீங்க பார்க்க முடியாது, இவர் எப்பவுமே பார்க்கலாம். 2வது 64 கலைகள் இவருக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அவருக்கு சந்திரனுக்கு 16 கலைகள், அது தேய்ஞ்சுட்டே இருக்கும், இவர் தேயவே செய்ய மாட்டார். அதுக்குமே கலங்க யோகம் அகலங்க யோகம் கலங்க யோகம். அதுல ஒரு கலக்கமே இருக்கு. அந்த கலக்கமே சுவாமி ராமானுஜருக்கு கிடையாது அப்படின்னு தெரியாது. அதற்கு மேலே என்ன பாருங்க, கிடையாது. அது இந்த சந்திரன் பிறந்தது எங்க? சமுத்திரத்துல தான் பிறந்தார். இப்ப சந்திரன் கலை அமிர்தம் எல்லாம் சமுத்திரத்தை தோன்றுகிறதா? அப்ப சந்திரனை ஜலாதியோஜிதம் என்று வச்சுக்கணும். ஜலாத்திலே பிறந்தது. இப்ப இவர் சமுத்திரத்தில் பிறந்தவர் அல்லையே சுவாமி, இவர் சமுத்திரத்தில் பிறந்தவர்னு சொல்லணும் சுவாமி ராமானுஜர். ஏன்னா ஒப்புமை படுத்திருக்காரணும் வேதாந்த தேசிகர். ஒவ்வொன்றும் சந்திரனை ஒப்பிட்டு இருக்காரணும். ஆனா ஒப்பிட்டு சந்திரனை காட்டிலும் வேறுபட்டவர், அதை காட்டிலும் மேம்பட்டவர் சொல்லிட்டு வராரு. அதே போல சந்திரன் சமுத்திரத்துல பிறந்திருக்கார், இவர் சமுத்திரத்தை பிறந்தவன் சொல்லணும் போனோம். ஆனா சம்ஸ்கிருத வியாக்கரணம் இருக்கு இல்லையா, அந்த வியாக்கரணத்துல லகாரம் வர இடத்துல டகாரம் வரலாம், மாறி வரலாம். லடையோர அபேதகா அப்படின்னு சொல்லுவார். இந்த சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்ச வரைக்கும் தெரியும். லகாரம் வர இடத்துல டகாரம் வரலாம், தகாரம் வரத்துல லகாரம் வரலாம். லடையோட பேதகான்னு சொல்லுவாங்க. லகாரம் இடத்துல டகாரம் வரலாம், டகாரம் சொல்லும் இடத்துல லகாரம் சொல்லலாம். இது வியாக்கரணத்தைப்படி அனுமதித்திருக்கா சம்ஸ்கிருத வியாக்கரணத்தைப்படி. அதாவது அஜாயதி யோஜிதம் அப்படின்னு கொஞ்சம் மாத்தினோம். அஜடாதி யோஜிதம் மாத்தினா இந்த ஸ்லோகத்துல எத்திரா சப்தத்து ஸ்லோகத்துல அஜயாதி யோகிதம் மாத்தினா அப்ப என்பது உதயம் சந்திரன். அஜாடி யோஜனம் சொன்னா ஜலத்தம் புத்தி படைத்தவர்கள் அப்படின்னா ரொம்ப தாற்பயமான மூடர்கள் நடுவில் ராமானுஜர் தோன்றாதவர். அவர் ஜலத்துல தோன்றார், சமுத்திரத்தில் இவர் தோன்றாதனா. சமுத்திரத்துக்கு நடுவில் சந்திரன் தோன்றினான். அதற்கு நேரே சொல்லணும்னா அஜானாதி யோஜிதம் என்று சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி அஜானாதி யோஜிதம் சொன்னா அர்த்தம் வராது. அதான் என்ன பண்ணாரு, அதுக்கு வியாக்கரண சாஸ்திரம் தெரி லடையோர அபேதகான்றதுல லாவுக்கு டா வைப்போம், டா வச்சு அஜாட யோஜிதம் என்று வைத்துக் கொண்டு ஜடத்வம் என்று அப்படின்னா சைத்தன்யம் அந்த ஞானம் நீளமாகிற மூடர்களுடைய தோன்றாதவர் என்று அப்படிப்பட்ட எச்சிராஜன சந்திரனை வணங்குகிறேன். அப்ப சந்திரனுக்கும் ராமானுஜனுக்கும் உண்டான வியாபர்த்தியை சாதிக்கிறார். இது சொன்ன அப்படி இதுக்குதான் அபியுக்தன் தெரிவு. வேதாந்த தேசிகர் அபியுக்தன் மனவாள் மாமே கொண்டாடுறார் வேதாந்த தேசிகர். அப்படிப்பட்ட அபியுக்தர் சொன்ன காரணம் என்னன்னா உதிப்பன உத்தம சிந்தகன் அப்படிங்கிறது. அதுக்கு மேல ஒன்னல நெஞ்ச மஞ்சி கொதித்திட மாறி இதுவே கொஞ்சம் தான் கிருகன்னு போயிடும். ஒன்னல நெஞ்ச மஞ்சி கொதித்திட மாறி நடப்பன வல்லவன் குற்றமல்லாம் பதித்தவன் புன் கவி பாவினும் பூண்டன பாவத்தில் செவி இதித்தலையினாளன் ராமானுஜன் தன்மையினை எழுதி தெரிவிக்கிறார். என்னது நாளை சாயங்காலம் இது 5 மணிக்கு காலட்சம் உண்டு. நாளை பூர்த்தி ஆகி அதற்கு மேற்கொண்டு 51வது பாசனம் அடியை தொடர்ந்தடும் ஐவர்களுக்கு ஆச்சரியமான பாசனம். நம்ம ஊர் பாசனம்னா நீங்க எல்லாருமே சென்னையில இருக்குன்னு அடியன் தெரியாது. அடியன் சென்னையில இருக்கு. அப்ப எங்க திருவள்ளிக்கேன் பார்சாதி பெருமன் பாசனம் அன்று பாரத போர் முடிய கீதாச்சாரன் பாசனம் என்னன்றது நாளைக்கு பார்க்கணும்.
ஆழ்வார் பெருமானாட்சிய திருவேஷம் ஆச்சாரியன் திருவேஷம் பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை காலை 10 மணிக்கு இது கண்ணியல் சிறுத்தாம் உண்டு. அந்த பாசனம் அருள் கொண்டாட மடிவர் பாசனம் பூர்த்தியாக போகுது. ஆச்சரியமான அர்த்தத்தை சாதிக்கிறார். யாரு அழகிய மனவாள பெருமான அவசியம் வருகிறார். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.